ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டடம் இருக்கு. ஸோ, அந்த கட்டடத்தில ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ, அந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து யாருக்கு வேணாலும் காதல் வரலாம், யாருக்கு வேணாலும் அஃபேர் வரலாம். அப்படின்ற மாரி வந்துட்டு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர்லேயே இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, இந்த கதையோடைய ஸ்டார்ட்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாரையுமே காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கீழ இருக்கிற வந்துட்டு மேனேஜர்ஸு, ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டீமு, ஸோ இவங்க எல்லாரையுமே காமிச்சுக்கிட்டே, ஸோ பின்னாடி கதையில நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ் ஓவர் கேட்குது. ஸோ இந்த ஆஃபீஸ்லேயே நான் தான் செம்ம பெஸ்ட்டு. நான் யாருன்னு நினைக்கிறீங்க? நான் தான் வந்துட்டு டீம் ஏ உடைய ஹெட்டு அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஆஃபீஸில் ஆடிட் டீம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த ஆடிட் டீம் உடைய வந்துட்டு மொத்தம் 3 டீம் இருக்கும். அந்த 3 டீமில் ஏ டீம் தான் வந்துட்டு பெஸ்ட்டான டீமு. அந்த டீமுடைய ஹெட்டு தான் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்? அவனுடைய ட்ரோன் கேமரால அவனோட ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பார்த்துட்டு இருக்கான். ஒரு சில பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதில் டைரக்டர் காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்காரு. அவரு அந்த ட்ரோனை பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ட்ரோனை இயக்கிட்டே இருக்க டைம் ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் யார் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஏன்னா அவ்வளோ டிப்டாப்பாக நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோ டக்குன்னு நானா போலீஸா? போலீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே எங்கள் கம்பெனியே என் கையில் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கெத்தா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல, அடுத்த நாள் நம்ம ஹீரோ கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்க. ஹீரோ தானே ஹெட்டு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு காங்கன்ற ஒரு டைரக்டர் காங்கன்றவரை வந்துட்டு ஹீரோ உளவு பார்த்தான் இல்லையா? அந்த டைரக்டர் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸோடைய எல்லா சீக்ரெட்டையும் நீங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு. நான் உளவு பார்த்து வச்சிருக்கேன். இதை நான் ஆஃபீஸோடைய சேர்மேன் கிட்ட கொடுத்து உங்களுடைய வேலைக்கே ஆப்பு வைக்க போறேன்னு சொல்ல, அவர் என்ன சொல்றாரு? ஏன்பா அவங்கெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுப்போ உனக்கு என்ன வந்துட்டு ஃபாரினர் மாதிரியா தெரிஞ்சிட்டு இருக்காங்க? அவங்களாம் சைனா நாட்டுக்காரங்க தான் சொல்ல, இப்போ அதுலேருந்து நீங்கள் பேசிட்டு இருந்த அந்த ஒரு ஆள் வந்துட்டு நார்த் கொரியாவை சார்ந்தவன். ஆக்சுவலி நீங்கள் ஆஃபீஸோடைய டீட்டெயிலை மட்டும் ஷேர் பண்ணல. இந்த சவுத் கொரியாலேருந்து நார்த் கொரியாவுக்கே வந்துட்டு ஸ்பை வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் வேலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை முடிக்கிறான். ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே எதுவும் சத்தம் கேட்குதேன்னு வந்து பார்த்தா ஹீரோ டீம் ஏல இருக்கவன் இல்லையா? அதாவது இந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு பெரிய பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் பார்ப்பான். அதாவது வந்துட்டு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு துரோகம் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி வந்துட்டு டீம் ஏ வந்துட்டு பார்க்கும். டீம் பி இருக்குது, அது கொஞ்சம் கீழே. டீம் சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது ரொம்ப மட்டமான டீம் போல இருக்குது. அந்த டீமில் வந்துட்டு இந்த ஆஃபீஸில் யாருக்கு யாராவது அஃபேர் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிற வந்துட்டு சில்லித்தனமான வேலை. அந்த வேலையில் வந்துட்டு யாரோ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதனால டீம் சியில் இருக்கவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதை ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காமே அவனுடைய ரொட்டீன் லைஃப்பை அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவன் தான். ஆனால் அவன் போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே செம்ம பிராண்டடாக இருக்கும். ஏன்னா ஹீரோ அவனுடைய வேலையை அவ்வளோ லவ் பண்ணி பண்ணுறான் போல இருக்குது. அவனுடைய வந்துட்டு டிப்டாப்பான ஒர்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆஃபீஸில் கூட டாப் எம்ப்ளாயோடைய லிஸ்ட்டில் நம்ம ஹீரோடைய பேர் தான் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல எம்ப்ளாயீஸோடைய வந்துட்டு அச்சீவ்மெண்ட்லாம் போட்டு காமிப்பாங்க. அதில் கூட ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். சரி போடே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வருவான். ஆஃபீஸ்லேயே நம்ம ஹீரோவை எல்லாருமே பாராட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட டீம் ஆளுங்க கிட்ட போவ, டீம் ஆளுங்கெல்லாம் டீம் சியில் இருக்கவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? உட்காந்து அவனுங்களும் வேலைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க பாருன்னு சொல்ல, இப்போ கதையில் ஒரு புது கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷனே. இந்த பொண்ணுடைய பேர் பார்க்கு. இவளை பசங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனால் இவ எந்த பசங்களையும் பார்க்க மாட்டா போல இருக்கு. இவ இந்த கம்பெனி சேர்மேனுடைய பிஏ. ஸோ இப்போ அந்த கம்பெனியோடைய சேர்மேனை காமிக்கிறாங்க. சேர்மேனும் இந்த ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் ஒன் ஹீரோவாக தான் இருக்காரு. ஆனால் இவருடைய வந்துட்டு நிறைய ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ இவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்மேனுக்கு அவருடைய ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. இப்போ சேர்மேன் வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறலான்னு பார்க்க ஹீரோவும் நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான் சேர்மேனுடைய டையும் ஹீரோவுடைய டையும் ஒன்றா இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ தான் பிராண்டட் திங்ஸ் தானே யூஸ் பண்ணுவான். சேர்மேனே ஹீரோவுடைய டையை பார்த்துட்டு நைஸ் சாய்ஸ் மேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ ஏறலாம். அப்படி நம்ம ஹீரோ ஏறக்குள்ள ஹீரோவுடைய லிஃப்ட்டுக்குள்ளே 2 பொண்ணுங்க ஏறுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃபீஸ் கதை அப்படின்றதுனால நிறைய கேரக்டர் வரும். உங்களுக்கே போக போக கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேரக்டர் எல்லாம் மனப்பாடம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பட்ட பேர் மாதிரி வச்சு கூப்பிட்டுக்கலாம். இந்த 2 பொண்ணுங்க பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீரோவை டேட்காக கூப்பிட்றா. இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னர் போகலாமான்னு. ஹீரோ அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இல்லை போல இருக்கு. ரெண்டாவதாக ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவள் ஒரு படி தாண்டி ஹீரோவுடைய கையை டச் பண்ணுறான். டக்குன்னு நம்ம ஹீரோ லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கி படியிலே போய்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு படியில் போவ. அப்போ ரெண்டாவதாக கையை டச் பண்ணா இல்லையா? அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சைடில் இழுத்து வச்சு ஹீரோவுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவா அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இங்கே பார் நீ நானும் பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு
எனக்கு இந்த அஃபேர்ஸ்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இன்னும் கல்யாணம் தான் ஆவலல்ல பேபி. ஸோ கல்யாணம் ஆவறதுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதனால உன் கூட கொஞ்ச நாள் வந்துட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் முடியாது. உன் கல்யாணத்துக்கு வரேன். ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்ட உனக்கு பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய எக்ஸ் லவர் கிட்ட பேசிட்டு இருக்க. இத வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு படி வழியா மேல் ஃப்ளோர்லேருந்து போற மாரி இருக்கு. ஹீரோவும் பின்னாடி போய் தொரத்தி போய் பார்க்குறான். ஆனா ஹீரோவுக்கு அது யாருன்னு தெரியல. ஆனா அது ஒரு பொண்ணு. ஒயிட் கலர் ஷர்ட் போட்ட ஒரு பொண்ணு. அது மட்டும் தான் ஹீரோ கண்டுபிடிக்கிறான். ஐயோ! இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஹீரோ பெருசா பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நெனச்சு அவனுடைய ஒர்க்குக்கு போவ, அப்ப நம்ம ஹீரோவுடைய டீம்ல இருக்க ஒருத்தவன் ஹீரோட்ட பேசிட்டு இருக்க. இன்னொரு ஒரு ஆளு, "தல விஷயம் தெரியுமா? தலன்ட்டு ஓடி வரான். ஹீரோவா, "டேய் சொன்னாதான்டா தெரியும். என்னடா விஷயம்னு?" கேட்க, "ஹிட்லர் அகைன் வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்ல, ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே ஆக்சுவலி இந்த ஆஃபீஸ்ல மொத்தம் 14 ஃப்ளோர் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே ஒரு ஒரு டீம் இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிட்லர பார்த்து பயப்படுறாங்க. யார்ரா அந்த ஹிட்லர்ன்னு பார்த்தா, நம்ம கதையோடைய ஹீரோயின் தான். ஹீரோயின் ஆல்ரெடி இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க. இப்ப மறுபடியும் ரீஜாயினிங்காக வந்திருக்காங்க போல இருக்கு. இவங்க எந்த இடத்துக்கு போறாங்களோ, அங்க வந்துட்டு செம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க போல இருக்கு. இவங்க ஒரு ஆள வந்துட்டு வேலை வாங்கி, அவங்கள பிடிக்கல, அவங்க வேலை ஒழுங்கா செய்யலன்னா, உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேர்மேன் கிட்ட சொல்லி, ஸோ வந்துட்டு அவங்களுடைய வேலைக்கே ஆப்பு வச்சுடுவாங்க. அவ்ளோ பெரிய டெரர் பீஸு. ஏன் கம்பெனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரை எடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆஃபீசர் தான் நம்ம ஹீரோயின். இப்ப இவங்க லிஃப்ட்டுக்குள்ள ஏற, ஒவ்வொருத்தவங்களா வந்து பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்காங்க. ஐயய்யோ! ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுச்சு. நல்ல வேளை தப்பிச்சோம். செகண்ட் ஃப்ளோர் போயிடுச்சு. செகண்ட் ஃப்ளோரும் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கவங்களும் ஸோ தப்பிச்சோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, இங்க ஒரு லேடிய காமிக்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு இந்த கம்பெனியில ஒரு டீமுடைய ஒரு மேனேஜர் தான். ஹீரோயின் எந்த டீமுக்கு போறா, அதாவது ஹீரோயின் எந்த ஃப்ளோருக்கு போறான்னு இவங்களுமே செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப லாஸ்ட்டா 14வது ஃப்ளோர்ல வந்து நிக்கிது பாருங்க. அந்த ஃப்ளோர்ல இருக்கவங்கலாம் செம்மையா பயந்துடுறாங்க. போச்சு இந்த ஹிட்லர் நமக்கு தான் மேனேஜரான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுடைய லிஃப்ட்டும் ஓப்பன் ஆவுது. ஸோ ஹீரோயின் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள என்ட்ரி ஆவ. ஆனா அந்த 14வது ஃப்ளோர்லயே இன்னொரு ஒரு ஃப்ளோர் இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோவுடைய டீம், ஆடிட் டீமு. அங்க நம்ம ஹீரோயின் போவ. அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் இல்ல. அந்த 14வது ஃப்ளோர்ல இருக்கவங்க நார்மலா வந்துட்டு ஆயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் இந்த டீமுக்கு வந்தது பிடிக்கல. ஆனா வந்துட்டு எல்லார்கிட்டயுமே வந்துட்டு ஹாய், ஹலோ சொல்ல எல்லாருமே என்ன வந்துட்டு சிரிச்ச முகத்தோட ஹீரோயின போலியா வரவேற்கிறாங்க. ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இவங்க 2 பேத்துக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. ஆனா இது என்ன கதைன்றது நம்ம தனியா வேற வந்துட்டு இடத்துல பார்ப்போம். ஸோ இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களையா வந்துட்டு ஹாய், ஹலோ சொல்லிட்டு அவங்களுடைய இடத்துல போய் உட்கார, இந்த டீம் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த டீம் சில இருந்துடைய ஹெட் போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேச, ஹீரோயினா நீங்க ஒழுங்காவே வேலை செய்றதில்ல. அதனால நான் உங்கள வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டேன்னு சொல்லிட்டு, டீம் சில இருக்க ஹெட்ட மாத்தி விட்டுடுறாங்க. இப்ப எல்லார்கிட்டயும் போயிட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்து என்கிட்ட வந்துட்டு பேசுங்க. ஒவ்வொருத்தவங்களையும் நான் வந்துட்டு ஒர்க் சொல்றேன்னு சொல்ல, ஆளாளுக்கு போறதுக்கே பயப்படுறாங்க. உள்ள சந்தோஷமா போறவங்க எல்லாருமே கண்ணீரோட தான் வெளிய வராங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ இப்பதானே அந்த டைரக்டர் காங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சு குடுத்தான். அதனால ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா இந்த தடவ நமக்கு ப்ரமோஷன் தான் வரும். ஹீரோயின் தான் ப்ரமோஷன சொல்ல போறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா உள்ள போனா, ஹீரோவுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ ப்ரமோஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அந்த டீம் சில நம்ம ஹீரோயின் வந்தோனே ஒருத்தவன வேலைய விட்டு தூக்கியிருப்பாங்க தெரியுமா? வேற ஒரு டீமுக்கு ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த டீமுக்கு நம்ம ஹீரோவ ஹெட்டா போட்டுர்றாங்க. ஹீரோவா, "ஏம்மா நான் என்னம்மா உனக்கு பாவம் பண்ணேன்? எதுக்கு இப்ப என்ன வந்துட்டு டீம் சில போட்டீங்க? நான் டீம் 1ல ஏகப்பட்ட வேலை முடிக்க வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்ல, "உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃபீஸ்ல இருக்க எல்லா டீம் மெம்பர்ஸும் ஒண்ணு தான். ஓகேங்களா எனக்கு? உங்க டீம மட்டும் நீங்க வளர்த்துட்டு வந்தா பத்தாது. டீம் சில இருக்கவங்களையும் நீங்க வளர்த்து மேல கொண்டு வரணும். இந்த மாரி நீங்க டீம் 1ல இருக்க ஒர்க் எல்லாம் யாரு பார்த்துப்பாங்கன்னுலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ செத்து போயிட்டாருன்னா, ஆப்பிள் கம்பெனியே க்ளோஸ் பண்ற மாரி இருக்கு. அந்த மாரி இருக்கு நீங்க சொல்றது. நீங்க டீம் சிக்கு போங்க. நான் டீம் 1 பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு தலையில இடியே வந்து விழுந்த மாரி இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா அவனுடைய டீம் சிக்கு போனா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப வாய் பேசுறாரு. ரொம்ப டாக்கட்டிவா இருக்காரு. இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடிலாம் போட்டிருக்கா. இவ ஓரளவுக்கு ஜீனியஸ் பொண்ணு. ஸோ டாக்கட்டிவ் பையன், ஜீனியஸ் பொண்ணு. இன்னொருத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்சாங் அடிக்கிறவன் போல இருக்கு. அடுத்தது அந்த டீம்ல இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனமா தான் இருப்பான் போல இருக்கு. அப்புறம் அதே டீம்ல கொஞ்சம் சிடுமூஞ்சின்னு ஒருத்தவன் இருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நெனப்பு வச்சுக்க. ஆனா போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்படி இந்த சீன் கட் ஆகுது. இப்ப ட்ராமால இன்னொரு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனு. இந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, சன் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஹீரோவுடைய கம்பெனியில சன்ன்ற ஒருத்தவர் வேலை செய்றாரு. அவரோட ஒய்ஃப் தான் இவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி இந்த மாரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் அவன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. ஏன்னா அவனுடைய கொலீக் கூட அவன் உட்காந்து பிசினஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஏன்னா என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஒய்ஃபுடைய ஃபோன் அட்டெண்ட் பண்ண ஒய்ஃப் டின்னருக்கு கூப்பிடுறா. ஆனா இவன் வர முடியாதுன்னு சொல்ல பக்கத்துல இருக்க கொலீக் கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம உங்க ஹஸ்பண்ட நான் சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொல்ல அங்க ஒய்ஃப் காரிக்கு செம கோவம் வந்துடுது. இப்ப இந்த கண்ணாடி போட்டவன் தான் சன்னு அவனோட ஒய்ஃப் கிட்ட இங்க பாருமா டின்னருக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன் போல இருக்குன்னு சொல்ல இவ டின்னருக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தா பாருங்க. கடுப்பாயி வந்துட்டு அவ வாங்கி வச்சிருந்த ஃப்ளவர்ஸ் பொக்கே எல்லாத்தையுமே அவளே அங்க நாசம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் கால் வருது. இப்போ உடனே நம்ம ஹீரோ பழக்க தோஷத்துல ஆடி டீம் டீம் ஏ உடைய வந்துட்டு பாஸ் பேசுறேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஐயோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டீம் சி என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ அந்த லைன்ல பேசினவங்க செம்ம காட்டாக்கிறாங்க. என்னன்னா இந்த மாதிரி என்னோட பாஸ் வந்துட்டு குசு விட்டுட்டே இருக்காரு, அதனால எனக்கு ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்ல ஏண்டா எப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவனை எப்படிடா கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் டிஷ்யூ பேப்பராக வந்துட்டு கொட்டிட்டு இருக்காங்க. என் புருஷன் வந்துட்டு இந்த ஆஃபீஸ்லேயே வேற யாரு கூடயோ அஃபேரில் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோடனே இந்த டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் இருக்க டிஎன்ஏ சாம்பிள்லாம் வச்சு எப்படியாவது வந்துட்டு என்னுடைய புருஷன் யார் கூட அஃபேரில் இருக்கான்றதை கண்டுபிடிச்சு நீங்க தான் சொல்லணும்னு சொல்ல அவ்வளவுதான். அந்த டிஷ்யூ பேப்பர்ல பல்லானதெல்லாம் இருந்துச்சு போல இருக்கு. ஹீரோ கையில அந்த டிஷ்யூ பேப்பரை வாங்கினதுனால கொமட்டிக்கிட்டு ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கா ஓடி போயிட்டு வாந்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னடா எப்படி இருந்த என்ன இப்படி மாத்திட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் மேல கடுப்பாவ. இதுல ஹீரோ வெளியே வந்தோடனே உடம்பு சொல்லியா உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வேற ஹீரோயின் சொல்லிட்டு போற என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு உனக்கு நக்கல் பேச்சாடி உன்னை வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹீரோ காண்டாயிட்டு இருக்க. அப்படி கட் பண்ணி சேர்மேனை தான் காமிக்கிறாங்க. சேர்மேன் இன்னைக்கு நம்ம ஹீரோயின் புதுசா வந்ததுனால மீதி இருக்கிற 2 பேரையுமே இன்ட்ரோ பண்றாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினை வாட்ச் பண்ணவங்க. இந்த லேடி மேனேஜர் ஒருத்தவங்க, ஜென் மேனேஜர் ஒருத்தவர். ஸோ இந்த ஜென் மேனேஜருடைய பேரு கிம். ஓகேங்களா? ஸோ இந்த கிம் மேனேஜருக்கு ஹீரோயினை பிடிக்காத போல இருக்கு, ஏதோ பழைய பகை போல இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு, ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிமோட்டிவ் பண்ற மாதிரி பேச, ஆனா ஹீரோயினுமே அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி செம்மையா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்மேனும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மேனேஜர்ஸோடைய மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்கலாம் போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு மேனேஜர்ஸ் எல்லாருமே நம்ம சேர்மேனை கூப்பிடுறாங்க. சேர்மேன் இல்ல நான் எங்க அப்பாவை பார்க்க போகணும், ஆல்ரெடி என்னோட ஒய்ஃபும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சேர்மேன் கிளம்ப சேர்மேனுடைய செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க் பொண்ணு, அவளுக்கு நம்ம சேர்மேனு மேலேயே கண்ணு போல இருக்கு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என் ஒய்ஃப் வெயிட் பண்ணாருன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாயிடுது. உள்ள வந்துட்டு மீட்டிங் நடந்துச்சுன்னு இல்லையா, அங்கே சேர்மேன் சாப்பிட்ட மிச்சம் வச்ச கேக் எடுத்து இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, ஆனா இவ சேர்மேன் மேல கண்ணா இருக்கா. இந்த பொண்ணுடைய பேரு பார்க்கு, ரொம்ப முக்கியமான கேரக்டர், இவளையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க சன்னுக்கு மெசேஜ் மேலே மெசேஜாக பண்ணிட்டு இருக்காங்க. டின்னருக்கு வர லேட்டாகும் தான் சொன்னேன், ஆனால் வர முடியாதுன்னு சொல்லலை, ஏன் இன்னும் டின்னருக்கு வரலன்னு மெசேஜ் மேலே மெசேஜாக பண்ணேன். ஆனால் அந்த சன்னு பைப்பில் அவனுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு டீம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. அதை ஒய்ஃப் கிட்ட சொல்லணும்ல, சொல்லாதனால இவ கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறா, ஆக்சுவலி என்னன்னா அந்த கொலிக்கு ஒருத்தவி இருந்தா தெரியுமா, நடுவில் ஃபோனை வாங்கி கூட இங்கீதமே இல்லாமல் பேசினாலே, அவளுக்கும் சன்னுக்கும் தான் ஏதோ தொடர்பு இருக்குன்னு இவங்க டவுட் படுறாங்க. அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட தன்னோட ஹஸ்பண்டுடைய வந்துட்டு காரை பார்க்குறாங்க. ஏன்னா அவனுடைய ஃபோனை இவங்களுடைய ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. கூகுள் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வர அந்த காருக்குள்ளே தான் தன்னோட ஹஸ்பண்டும் அந்த கொலிக்கும் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்குன்னு காரை உடைக்க ட்ரை பண்ண அப்போ அந்த இடத்துக்கு ஸோ டீம் மெம்பர்ஸும் சன்னும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அந்த சன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி சந்தேகப்பட்டு என் மானத்தை வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கே டென்ஷனாக இருக்க. காலையில் ரொம்ப சந்தோஷமாக போன நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கான். வாட்ச்மேன் வேற பாக்குறாரு, என்ன காலையில சிரிச்சுக்கிட்டே போனாரு, இப்ப இப்படி வராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாட்ச்மேன் பார்க்க ஹீரோவா பாவம் ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிட்டு அவனுடைய வீட்டில் அங்கே படுத்துட்டு இருக்க. இங்கே நம்ம சேர்மேன் அவருடைய அப்பாவையும் ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபையும் பார்க்க போயிருக்காரு. அப்பாவுக்கு கால் முடியல போல இருக்கு. அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்க, அதாவது யாருன்னா நம்ம சேர்மேனுடைய அம்மா கிடையாது, சேர்மேனுடைய 2வது ஒய்ஃபு. அவர் கூட அவங்க எல்லாருமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க. இங்கே அப்படியே கட் பண்ணி சன் அவரோட ஒய்ஃபை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. என் மானத்தை வாங்கிட்டியா நீ, ஆஃபீஸில் என்னோட மானமே போயிடுச்சு, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவ ஜஸ்ட் என்னோட கொலீக் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் சன்னோட ஒய்ஃபை திட்டிட்டு இருக்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. அவரோட வந்துட்டு ட்ரெஸ்ஸை செக் பண்றாங்க பாருங்க. அப்ப அதுல ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது, புதுசான பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முடி இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க காண்டாயிட அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கான். எப்பயுமே பளிச்சுன்னு டிப் டாப்பா வர நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்க. சார் உங்களை பாக்குறதுக்கு சன்னோட ஒய்ஃப் வந்திருக்காங்க
அப்படின்னு சொல்ல, ஏன்னா டீம் 3 அதாவது டீம் சில இருக்கவங்க தானே இந்த அஃபேர்ஸ் விஷயம்லாம் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ தானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல இருக்க அஃபேரோடைய ஹெட்டு. அதனால வந்துட்டு ஹீரோவ பார்த்து தன்னுடைய வந்துட்டு குறைங்கள சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கூட அந்த ஓவரா பேசுவான் இல்லையா, அந்த டீம்ல இருக்க ஒருத்தவன். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கான். இவங்க என்னமோ பெரிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிப்பு புடிச்ச மாரி என்னோட ஹஸ்பண்ட் என்ன வந்துட்டு ஏமாத்திட்டான். இந்த மாரி புதுசா ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. முடி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த ஓவரா பேசுறவனும், "ஐயய்யோ! அப்படியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவரா பேசுறவன் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு கேஸாடா? இதெல்லாம் ஒரு டீமாடான்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு அவனுடைய இடத்துக்கு போலான்னு பார்க்க, அந்த டீம் மெம்பர்ஸ் சன்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நேத்து சன்னோட ஒய்ஃப் பிஹேவ் பண்ணத வச்சு, எப்படிதான் சன் அவரோட ஒய்ஃப் கூட குப்பை கொட்டுறாரோ தெரியல. அவ என்ன இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்கா? அவங்க 2 பேருமே ஆஃபீஸ்ல எவ்ளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்றாங்க. லேட் நைட்லாம் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆஃபீஸ்க்காக எவ்ளோ பாடுபடுறாங்கன்னு சொல்லி, இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா அதுக்கு சன்னும் சன்னுடைய அந்த கொலீக்கும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் விஷயமா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இவர் ரொம்ப நல்லவர் தான் போல இருக்கு. ஒய்ஃப் தான் தேவையில்லாம சந்தேகப்படுறாங்க போல இருக்குன்னு டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்தா, அவங்கலாம் அங்க ஏதோ இன்ட்ரஸ்டிங்கா ஏதோ டிஸ்கசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ, ஐயோ! இன்னைக்கு நமக்கு செம வேலை மாட்டுனுச்சு போல இருக்குடா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சொல்லுங்க. நான் அதுல இன்வால்வ் ஆவறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போனா, இந்த மாரி ஆஃபீஸோட கார்டன்ல ஒரு பப்பி கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த பப்பி எங்கெல்லாம் பாத்ரூம் போயிருக்கோ, அத எல்லாத்தையும் கிளீன் பண்ற வொர்க் போல இருக்கு. டேய் என்னங்கடா இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கடுப்பாயிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய உச்சக்கட்டத்திலே இருக்க, அப்போ வந்துட்டு அந்த சன்னோட ஒய்ஃப் கால் பண்ணி, நீங்க இன்னும் வந்துட்டு எனக்கு ரிசல்ட் தரலன்னு சொல்ல, ஹீரோக்கு இருந்த கடுப்பெல்லாம் அவங்க மேல கொட்டிட்டு இருக்கான். ஏம்மா நீதாம்மா ஃபர்ஸ்ட் போயிட்டு டாக்டர் பார்க்கணும். நீ என்ன மென்டலா? உன் புருஷன் இங்க வந்துட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்கான். ஆஃபீஸோடைய வளர்ச்சிக்கு நீ அவனை வந்துட்டு சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா? முதல்ல போயிட்டு ஆஃபீஸ்ல போய் பாரு. நீ என்ன மென்டலா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சன்னோட ஒய்ஃபை கத்திட்டு போனை வச்சிடறான். டீம் மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் இப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு ஹீரோவா இந்த வேலையினால செம்ம கடுப்பா இருக்காரு. பத்தாததுக்கு நம்ம ஹீரோயின் மேல தான் அதிகமா கோவம் வருது. ஏன்னா எப்படி இந்த நம்ம ஹீரோவை எங்க கொண்டாந்து சேர்த்து விட்டா பாரு அவன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல நம்ம ஹீரோக்கு கோவம் வரும். ஹீரோ கண்லேருந்து நான் வந்துட்டு இந்த சன்னு தப்பிச்சிருந்தாலும், ஆனா ஹீரோயினுக்கு இந்த சன்னையும் பிளஸ் அவங்க கூட இருக்க கொலீக்கையும் பார்க்குறப்ப டவுட்டா வருது. ஏன்னா ஆஃபீஸ்ல இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமாவும் இவங்க ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்காங்க. இத நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே லிஃப்ட்டுக்குள்ள ஏறலான்னு போக, ஆல்ரெடி லிஃப்ட்ல நம்ம ஹீரோ இருக்கான். இப்போ உடனே நம்ம ஹீரோயின் சன்ன பத்தி நீ ரிப்போர்ட் குடுத்துருக்க இல்லையா? அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ட மாத்தி எழுதுன்னு சொல்ல, ஹீரோ காண்டாவுறான். நான் தான் அந்த வந்துட்டு ரிப்போர்ட்ட முடிச்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு மாத்தி எழுத சொல்றா இவன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஹீரோயின திட்டிட்டு இருக்க, அந்த சன்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ள ஏறுறாங்க. ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு மேம். நீங்க இந்த ஆஃபீஸ்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோயின பாராட்டி தள்ள, ஹீரோயின் உடனே என்ன நீங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டி இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்குமே நான் ட்ரீட் வைக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்க ஃப்ளோருக்கு போங்க. நான் சாப்பாடு அனுப்புறேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, சன்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய டீம் இருக்கிற அந்த இடத்துக்கு அந்த ஃப்ளோருக்கு போவ, அப்பதான் நமக்குமே ஒண்ணு தெரியுது. அந்த சன்னும் அந்த கொலீக்கும் அஃபேர்ல தான் இருக்காங்க போல இருக்கு. ஓவர் டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம பார்த்தது மட்டும் இல்ல, டீம் மெம்பர்ஸும் இதெல்லாம் பார்த்துட்டாங்க. இங்க நம்ம ஹீரோவா சன் ரொம்ப நல்லவரு. அந்த கொலீக்கோட அவருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துல உனக்கு ஃபோன் வரும் பாருடா வெண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நக்கலா ஹீரோவை பார்க்க, அப்போ ஒரு கார் செம்ம வேகத்துல வர, ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் மேல அந்த கார் மோதிட போகுதுன்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க பாருங்க. ஹீரோயின் ஹீரோ மேல விழுந்துடுறாங்க. அந்த காருமே போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு மோதிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் செம்ம மாசா எந்திரிச்சு நின்று ஹீரோக்கு கை கொடுக்குறாங்க. ஹீரோவும் டக்குன்னு எந்திரிச்சு நிக்க, யாருடா அது இப்படி வேகமா கார் ஓட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாய் அந்த காரை பார்க்க, கார்ல இருந்து இறங்கி வருது யாருன்னா நம்ம சன்னுடைய ஒய்ஃப். ஹீரோ திட்டிருப்பாளையா உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோவுடைய மண்டையை பழக்கிறதுக்கு இரும்பு ராட் ஒன்று எடுத்துக்கிட்டு ஹீரோவை அடிக்க வர, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கால் தடுக்கி விட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை நகர்த்தி விட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தினா எந்த மாதிரி ஒரு சீன் இருக்குமோ அப்படி ஒரு சீனை நம்ம ஹீரோயின் பண்ணி விட்டுற, கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ மயங்கிடுறான். இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் ஆஃபீஸ்ல இருக்க ஒரு பார்க்கிங் லாட்ல ஒண்ணா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கனவு வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம ஹீரோ ச்சே என்ன கனவுடா, அந்த டெவில் கூடவா இந்த கனவு வரணும், அந்த ஹிட்லர் கூடவா இந்த கனவு வரணும், ஐயோ ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அலுமூஞ்சித்தனமாவே அப்படியே ஆஃபீஸ்க்கு வரான். ஸோ அப்படி நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்தா, தல நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு டீம் 1ல இருந்து நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பத்தாதுக்கு அந்த பார்க் இருக்கா இல்லையா,
சேர்மனுடைய அசிஸ்டன்ட். அவ வேற நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஓகே தானே அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் வந்துட்டு என்னடா நலம் விசாரிக்கிறாங்கன்னு பார்த்தா, நேத்து நம்ம ஹீரோயின் ஹீரோவ தாங்கி பிடிச்சாங்க இல்லையா? மயங்கி கூட நம்ம ஹீரோ விழுந்தாரு இல்லையா? அது ஆஃபீஸ் ஃபுல்லா ரூமர்ஸா பரவி இருக்கு. அதனால தான் ஹீரோவ எல்லாருமே வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பாயி வந்து பாத்தீங்கன்னா, அந்த சன்னுடைய கேஸ் என்ன ஆச்சுன்னு ஹீரோயின்ட்ட கேட்க, அப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலி இந்த சன் வந்து பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த டைரக்டர். பத்தாததுக்கு அவன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றான் போல இருக்கு. ஸோ அதனால அந்த சன்ன வேலைய விட்டு தூக்காம, கூட வந்துட்டு அந்த கொலீக் இருந்தா இல்லையா? அவள வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இது ஒரு அநியாயத்தனமா படுது. ஏன்னா 2 பேருமே அஃபேர்ல இருந்திருக்காங்க. 2 பேருமே தானே வேலைய விட்டு தூக்கணும். அவன மட்டும் ஏன் தூக்குனாங்கன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் "நீங்க பாரு தேவையில்லாமலாம் பேசாத. இந்த கம்பெனிக்கா ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கம்பெனிக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தான் முக்கியம். அதுவும் இல்லாம வந்துட்டு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் கூட இருந்தது அந்த பொண்ணு தானே. ஸோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆவல. அவளுக்கு தான் வந்துட்டு அஃபேர்ல இருந்தா. ஸோ அதனால தான் அவளுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு சொல்ல, இத கேட்ட ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. ஹீரோவுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் ஒண்ணு வருது. என்னன்னா, ஸோ பார்க்கிங் லாட்ல கேமரா இல்லாத ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கப்பிள்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கிஸ் பண்றது, கசமுசா பண்றது கார்லன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ தப்பு தண்டா நடக்குது போல இருக்கு. அஃபேர்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு புது அசைன்மென்ட் ஒண்ணு வந்திருக்கு. என்னடா இது வெறும் அஃபேர்ஸாவே என்னோட வாழ்க்கை போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டு அங்க செக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கமு அந்த பார்க் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே போல இருக்கு. "என்னம்மா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னைக்கு ஏதாவது டேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கியா? உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இன்னைக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்றியான்னு" சொல்ல, இப்போ உடனே அந்த இடத்துக்கு சேர்மேன் வராரு பாருங்க. தனக்கு பர்த்டே விஷ் பண்ண தான் வராருன்னு பார்த்தா, அவரு மட்டுக்கும் ஆஃபீஸ்க்குள்ள போவ. இதனால அவளுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஒரு புது இன்ட்ரோ. ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஆஃபீஸ்ல கப்பிள்ஸ் தான். ஆக்சுவலி இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓகேங்களா? ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க்க ஆஃபீஸ்லயே இருப்பாங்க. வீட்ல வீட்டு ஒர்க்க வீட்லயே வச்சிருப்பாங்க. இதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்ல கூட சரியா பேசிக்கிறது இல்ல. ஏன்னா ஆஃபீஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்க கூடாது இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் ஒர்க்லயே இருக்க, இதனால இவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரேக் வந்துடுது. வீட்டுக்கு போனாலும் சரியா பேசுறது இல்ல. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்ஃப் இருக்கா தெரியுமா? அவளுக்கு வந்துட்டு அவளுடைய எக்ஸ் கூட ஒரு பழக்கம் வருது. எப்படின்னா, ஒரு ரீயூனியன் ஃபங்ஷனுக்கு போயிருப்பா. அப்ப அவளுடைய எக்ஸ அவ மீட் பண்ணியிருந்திருப்பா. இன்னொரு பக்கம் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒய்ஃப் வந்துட்டு அட்டாச்மென்ட் இல்லாம இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க கப்பிள்ஸ் தான். இப்ப அப்படியே கட் பண்ணி வீட்ல நம்ம ஹீரோ சரக்கடிச்சிட்டு இருக்க, அங்க அந்த பார்க் பொண்ணு பொட்டி படுக்கையோட வரா. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இவ. இப்ப நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா ஆஃபீஸ்ல இவங்க காமிச்சுக்கிறது இல்ல. பத்தாததுக்கு இவ ஒன் ஆஃப் த எக்ஸ் நம்ம ஹீரோவுடையது. இப்ப நம்ம ஹீரோ "ஏம்மா நீ தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டல, அப்புறம் ஏன் இங்க வந்தேன்னு" சொல்ல, "டேய் வீட்ல ஒரு பிரச்சனைடா. அதனால வந்துட்டு என்னால வெளிய தங்கறதுக்கு இப்போதைக்கு கையில காசு இல்ல. கொஞ்ச நாளைக்கு மட்டும் உன் கூட இருந்துக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோ "முடியாது முடியாது இங்கருந்து கிளம்புன்னு" சொல்ல, "அடுத்த ராத்திரில ஒரு பொண்ண தொரத்தி விடுற பத்தியான்னு" சொல்ல, ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே தங்கிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பார்க் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஆஃபீஸ் கப்பிள்ஸ தான் காமிக்கிறாங்க. வீட்ல கூட இவங்க தனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறது இல்ல போல இருக்கு. ஸோ 2 பேருமே தனித்தனியா ஃபோன தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்தோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப அங்க வந்துட்டு ஒரு மாரி மொக்கையா போயிட்டு இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ சரக்கடிச்சிட்டு இருக்கான் இல்லையா? அந்த பார்க் பொண்ணும் சேர்ந்துக்கிறா. "எதனால நீ டீம் ஏலேருந்து டீம் சிக்கு உன்ன ஹீரோயின் மாத்துனா? ஃபர்ஸ்ட் அத கண்டுபிடி. நீ ஏதாவது ஆஃபீஸ்ல தப்பு பண்ணியா என்ன?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஆஃபீஸ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கிறவன். ஆனா ஒரு நாள் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண கிஸ் பண்ணா. இல்ல அந்த பொண்ணு ஹீரோவ கிஸ் பண்ணா இல்லையா? அது யாரோ பார்த்துட்டு போனாங்க இல்லையா? ஒருவேள அது ஹீரோயினா இருப்பாளோ? அன்னைக்கு தான் அவளும் வந்து வேலையில ஜாயின் பண்ணா. அவ தப்பா நினைச்சுக்கிட்டா. ஏன்னா நான் அந்த பொண்ண கிஸ் பண்ணலல்ல. அவ தானே என்ன கிஸ் பண்ணா. போயிட்டு இத ஹீரோயின்ட்ட சொல்லிடலான்னு போறான். பட் ஆனா ஹீரோவுக்கு வார்த்தையே வரல ஹீரோயின பார்க்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பார்க்கிங் லாட்ல ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? அந்த இஷ்யூ போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த ஜிங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜால்ரா அடிப்பாங்க. அந்த ஜால்ரா பையன கூப்பிட்டுக்கிட்டு, அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டு ஒரு காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு யாராவது வந்துட்டு அந்த இடத்துல கிஸ் பண்றாங்களா, கசமுசா பண்றாங்களான்னு செக் பண்ண உட்கார, அப்ப அந்த ஜால்ரா பையன்கிட்ட, "டேய் ஹீரோயின் மொத நாள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா? பிளாக் கலர் ஷர்ட்டா, ஒயிட் கலர் ஷர்ட்டா?" அப்படின்னு கேட்க, அந்த ஜால்ரா பையனா, "தல நீ என்ன கலர் நினைக்கிற?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு என்னமோ பிளாக்ன்னு தோணுதுடான்னு" சொல்ல, அவனும் பிளாக்ன்றான். "எனக்கு என்னமோ ஒயிட்ன்னு தோணுதுடான்னு" சொல்ல, அவனும் ஒயிட்ன்றான். அட ஜால்ரா கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஹீரோ அகைன் வந்துட்டு அந்த படிக்கட்டுக்கு வரான். இங்கிருந்து யாராவது பார்த்திருந்தாங்கன்னா, அதாவது ஹீரோயின் பார்த்திருந்தானா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த சீனை நினைச்சுக்கிட்டே இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிஸ் பண்ணா இல்லையா நம்ம ஹீரோவ, அதே மாதிரியே நம்ம ஹீரோயினும் ஹீரோவ செவுத்தோட செவுரா ஒட்டி வச்சு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வர, அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் அத பார்த்திருக்காங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ இத பார்த்து
பார்த்துட்டு ஐயையோ! போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்க. அப்பதான் அந்த பார்க் பொண்ணு, ஹீரோயின் தானே உன்ன வந்துட்டு டீம் சில கன்வெர்ட் பண்ணி விட்டா. உனக்கு வந்துட்டு ஒரு இது சொல்றேன். என்னன்னா மேனேஜர் கிம்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர போய் பாரு. ஏன்னா அவருக்குமே ஹீரோயின பிடிக்காது. உனக்கு ஏதாவது மேபி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி அந்த பார்க் சொல்ல, ஹீரோ குடுகுடுன்னு சொல்லிட்டு நம்ம இவரு மேனேஜர் கிம்மு கிட்ட போவ, அவரு என்ன பண்றாரு, "ப்பா நீ கவலைப்படாத. நீ தான் டாப் எம்ப்ளாயி. உன்ன கூட்டு போயிட்டு டீம் சில போட்டாளா? எனக்கு அவள சுத்தமா பிடிக்காது. நான் ஒரு டீம கிரியேட் பண்றேன். அந்த டீமுக்கு நீ தான் ஹெட் ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கமு அந்த கப்பிள்ஸ்ல அந்த ஒய்ஃப காமிக்கிறாங்க. வெளிய மழை பெய்யுது போல இருக்கு. ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட்காரன் உள்ள உட்காந்து வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு வேலை முடிஞ்சதுனால இவ வீட்டுக்கு போலான்னு சொல்லி பாக்க, இவளுடைய வந்துட்டு எக்ஸ் ஸ்கூல் ரீயூனியன்ல பார்த்திருப்பா இல்லையா? காலேஜ் ரீயூனியன்ல அவளுடைய எக்ஸ் வந்துட்டு இந்த மாரி நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாமான்னு சொல்ல, இவளுக்குமே வீட்டுக்கு போக மனசே இல்லாம சரக்கு போவ, அங்க யாருமே இல்ல போல இருக்கு. இவன் என்ன பண்றான் எக்ஸுக்காரன் இவள கிஸ் பண்ண வர, ஆனா ஒரு கட்டத்துல இவளே இல்ல இதெல்லாம் தப்பு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்து, இப்ப டக்குன்னு அவளுடைய ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி அந்த பார்க்கிங் லாட்டுக்கு கூப்பிடுறா. ஆக்சுவலி அந்த பார்க்கிங் லாட்ட ஹிட்டன் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹிட்டன் ஸ்பாட்டுக்கு தன்னோட ஹஸ்பண்ட கூப்பிட்டு, வீட்ல பண்ண வேண்டிய வேலையே காருக்குள்ளே வச்சு கதம் கதம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசல. ஆக்சுவலி இவங்களுக்குள்ள சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. பேசிக்கல அவ்வளோதான். ஆனா இந்த பார்க்கிங் லாட்லயே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் ஒண்ணுமா போவ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ரொம்ப ஹாப்பியா வர, ஹீரோவுமே ஹாப்பியா வரான். ஏன்னா வந்துட்டு அந்த மேனேஜர் கிம்மு சொன்னார் இல்லையா, ஒரு வந்துட்டு டீம் ஒண்ணு உருவாக்கி உன்ன ஹெட்டா மாத்திடுறேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தான்டா லாஸ்ட் டீமு. அதாவது இன்னைக்கு தான் நம்ம இந்த டீம்ல இருக்கிறது கடைசின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த மாரி வந்துட்டு என்னோட கேஸ வந்துட்டு நான் முடிச்சிடுறேன் இன்னைக்கேன்னு சொல்ல, இவனுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒர்க்குக்கு போயிருப்பாங்க போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ இன்னைக்கு வந்துட்டு அந்த ஜால்ரா பையனும் இல்ல, அந்த டாக்கட்டிவும் இல்ல. அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க வேணா வாங்களேன், போயிட்டு நம்ம வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போவ, அங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹிட்டன் ஸ்பாட்ல ஒரு கார் வந்துட்டு டங்கு டங்குன்னு ஆடிட்டு இருக்கு. போச்சு அந்த காருக்குள்ள ஏதோ கசமுசா நடக்குது போல இருக்கு. வாங்க போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல, ஹீரோ போயிட்டு நான் போய் கதவ திறக்கிறேன். நீ பொண்ணு இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவ திறந்து பார்த்தா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் கிம்மு ஒரு பொண்ணு கூட கசமுசா பண்ணிட்டு இருக்காரு. பேண்ட் அரகுறையுமா மாத்திட்டு இருக்க. ஹீரோயின் வந்து கிம்மு மாட்னியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்ப ஹீரோவ கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாப் தட்ட ஹீரோக்கு அங்க ஒரு மாரி ஆயிடுது. என்னடா இது நமக்கு வந்து சோதனை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ அவனுடைய டீம்ல தான், அதாவது டீம் சீல் தான் இருக்க போறான் போல இருக்கு. இது நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிம் மேல கான்ல இருந்ததுனால சோ அவருக்கு எதிரா செம்மையா ஒரு ரிப்போர்ட் எழுதி அவரை வேலையை விட்டு தூக்குறதுக்கான ப்ராசஸ் அங்க ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வரான். ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோவுக்கு மொத்தம் 3 அக்கா ஒரு அம்மா. இன்னைக்கு எதுக்கு ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்தானா, இன்னைக்கு அவங்க அப்பாவுடைய தவச நாள் போல இருக்கு. ஹீரோ வந்து ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா சோகமா வந்துட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அக்காங்கலாம் கேட்குறாங்க, டேய் என்னடா ஆச்சு, இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு உன்னை யாராவது புள்ளி பண்றாங்களா சொல்லு, அம்மியில வச்சு அரைச்சு போடுறேன்னு 3 அக்காங்களும் சொல்ல, இந்த பொண்ணுங்கனாலே வந்துட்டு நமக்கு பிரச்சனை தான் போல இருக்குன்னு ஹீரோ அங்க இன்னும் கொஞ்சம் கடுப்பாவ. இன்னொரு பக்கம் வந்துட்டு சேர்மேன் அவருடைய அப்பாவை பார்க்க வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ வந்துட்டு உடம்பு முடியலையோ கால் முடியலையோ தெரியல, அவர் வந்துட்டு வீல் சேர்ல தான் இருக்காரு. இந்த மாதிரி உங்க அம்மா மாதிரி நீயும் ஆயிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதாவது நம்ம சேர்மேனுடைய அம்மா யாரையோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க போல இருக்கு. இதனால வந்துட்டு இவருக்கு சேர்மேனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பாரு வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 2வது ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப்க்கு ஒரு பையன் இருக்கான் போல இருக்கு. அந்த பையனா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. தன்னோட ஸ்டெப் பிரதரை பார்த்துட்டு சேர்மேனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா நம்ம மேலேயும் எப்ப இந்த மாதிரி பாசம் காட்டுவாருன்னு சொல்லிட்டு சேர்மேன் ரொம்ப வருத்தத்தோட ஆஃபீஸ்க்கு வர, சேர்மேன் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்த நம்ம இவர் பார்க் இருக்கா இல்லைங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா சேர்மேனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வர, ஆனா நம்ம சேர்மேனு பார்க்குக்கு லீவை கொடுத்துட்டு ஸோ கம்பெனிலே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு தூணுக்கு பின்னாடி ரொம்ப சோகமா கிம்மு வேலையை விட்டு போறத பார்த்துட்டு சோகமா நின்னுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்பதான் நம்ம ஹீரோயினுடைய வெல்கம் பார்ட்டியே நடக்குது. ஆஃபீஸ்ல இருக்க பாதி பேரை நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சரக்கு இன்னைக்கு ஃப்ரீ, எவ்வளவு வேணாலும் நீங்க சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பார்ட்டியை செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கான். இப்ப ஹீரோயினை பார்த்து இன்னும் கொஞ்சம் கோவமாயி ஓவரா குடிச்சிட்டு கரோக்கியில போயிட்டு சேட் பாட்டா பாடிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் என்னடா நீ சந்தோஷமா பாடுறதுக்கு பதிலா சோகமா பாடிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து மைக்கு பிடிங்கி நம்ம ஹீரோயின் பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு ஏதோ நம்ம ஹீரோவை பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி, நம்ம ஹீரோவை ஃபூல்னு சொல்ற மாதிரி இருக்கு போல இருக்கு. ஹீரோ இதனால கடுப்பாயி
பாட்ட நிறுத்துமா! என்னம்மா நீ நெனச்சிட்டு இருக்க? நான் இந்த மாரி வந்துட்டு ஒரு பொண்ண கிஸ் பண்ணேன்னு நீ நெனைக்கிற. ஆனா அது தப்பு. நான் எதுவுமே பண்ணல தெரியுமா? நீ என்கிட்ட வந்துட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்காமலே, நீ எப்படி என்ன வந்துட்டு டீம் சில தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டேன். ஹீரோ சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் மைக்கு வாயிலே சொருகுறாங்க. இத வந்து நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாளு, இப்ப கண்டிப்பா டீம் சில இருக்கவங்கலாம் ஆஃபீஸ் ஃபுல்லா இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நம்ம வேற ஹீரோயின் கிட்ட குடிச்சிட்டு இப்படி பேசிட்டோமே! ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அவ கிட்ட சாரி கேட்போம்ன்னு சொல்லிட்டு, ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, ஹீரோயினா ஹீரோவ மதிக்க கூட இல்ல. இத பார்த்தா நம்ம ஹீரோக்கு இதுக்கு மேல இந்த ஆஃபீஸ்ல இருக்க வேணாம். எவ்ளோ வந்துட்டு ஆசாசியா இந்த ஆஃபீஸ்ல நம்ம டீம் அதாவது டீம் ஏல இருந்து பெஸ்ட் எம்ப்ளாயின்னு வந்தோம். ஆனா இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு, ஹீரோ டக்குன்னு அவனுடைய ரிசைனிங் லெட்டர எடுத்துக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போவ, ஸோ அந்த டைம் பார்த்து அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஹீரோவ கூப்ட்டு, "நீங்க எடுத்துட்டு போனது என்னோட பிரிண்ட் அவுட்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அவனோட ரிசைனிங் லெட்டர டைப் பண்ணிட்டு இருக்க, அப்ப ஒரு புது கேஸ் பாப்பப் ஆவுது நோட்டிஃபிகேஷனா. அத பார்த்துட்டு ஹீரோவுடைய கண்ணு விரியுது. என்னன்னு பார்த்தா, அந்த ஆஃபீஸ்ல கல்யாணம் ஆன ஒரு பையன் கூட நம்ம ஹீரோயின் அஃபேர்ல இருக்காங்க. இத வந்துட்டு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வர, இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு பின்னாடி திரும்பி ஹீரோயின பார்க்க, ஹீரோயின் கிட்ட ஒரு கேரக்டர் கெஞ்சிட்டு வந்துட்டு இருக்கான். "எம்மா நான் புள்ளுக்குட்டிக்காரன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்ன பத்தி தப்பு தப்பா எதுவும் வந்துட்டு சேர்மேன் கிட்ட சொல்லிடாதம்மான்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட கால்லயே விழுந்துறான். ஆனா நம்ம ஹீரோயினா, "பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு ஆஃபீஸ்ல வந்து அஃபேர்ல இருக்க. உன்ன பத்தி நான் ஏன்டா வந்துட்டு தேவையில்லாம சொல்லணும்? ரிப்போர்ட்ட கரெக்ட்டா தான் நான் எழுதுவேன்னு" சொல்ல, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோவத்துல ஹீரோயின அடிக்கவே வரான். ஆனா நம்ம ஹீரோயினா அப்படியே கெத்தா, "எங்க அட்றா பாப்போம்" அப்படின்ற மாரி நின்னுட்டு இருக்காங்க. அவனா அங்கருந்து, ஐயய்யோ! இந்த ராட்சசி கிட்ட நம்மளால வன்பு வளர்க்க முடியாதுன்னு அங்கருந்து கிளம்பிட, ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு ஹீரோயின பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினா, "என்ன எல்லாருமே மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன அவன் அடிப்பான் பார்த்து சிரிக்கலாம்னு நெனச்சீங்களா? போய் வேலைய பாருங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ கூப்பிடுறாங்க. ஹீரோவும் வந்து, "சாரி மேடம். நேத்து நடந்த கரோக்கில நான் அந்த மாரி நடந்துக்கிட்டதுக்காக தான் சாரி கேட்டேன். நீங்க இந்த மாரி வந்துட்டு என்னுடைய ஒர்க்க புரிஞ்சுக்காம நீங்க என்ன அந்த டீம்ல சேர்த்ததுனா, எனக்கு கோவம். வேற ஒண்ணும் இல்ல. அது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனா வெளிய வந்துருச்சுன்னு" சொல்ல, ஹீரோயின், "அவ்ளோதானே? உனக்கேத்த ஒரு ஒர்க்க குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து சிரிக்க, அடுத்த கட்டமே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல இருக்க தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே குப்பையில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராஷ் பண்ற ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம ஹீரோவ. இதுல வேற டீம் 1லேருந்து வேற ஹீரோ வந்து கலாய்ச்சுட்டு போவ, ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுது. அதனால ட்ராஷ் குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு குப்பையில போடலான்னு சொல்லிட்டு போவ, அந்த குப்பையில கோவத்த காமிக்க, அது என்ன பண்ணுது? பேப்பர் தானே, குப்பை தொட்டியில விழுறதுக்கு பதிலா கீழயே விழுந்துருது. ஐயோ! எனக்கு வந்த நேரத்த பாத்தியா? ஏன்டா கடவுளே என்ன இப்படி சோதிக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயி உட்கார்ந்துட்டு இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு அந்த நோட்டிஃபிகேஷன் ஞாபகம் வருது. யார் கூடயோ ஹீரோயின் அஃபேர்ல இருக்கா. அத மட்டும் நான் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் குடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் என்னோட எதிரிய நானே அழிச்சிடுவேன். நானே ஃபர்ஸ்ட் டீமுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ என்ன பண்றான், ஓகே இதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு தைரியமா எந்திரிச்சு உள்ள வர, அப்ப குவான் சிங் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவர் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவர் தான். ஹீரோ டீம்ல டாக்கட்டிவா இருப்பார் தெரியுமா? எப்ப பாரு பேசிக்கிட்டே இருப்பார் இல்லையா? அவர் தான். இவர் ஆஃபீஸ்ல எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுவாரு போல இருக்கு. அந்த மாரி தான் கிளீனிங் பண்ற லேடி கிட்டயும் நல்லா பேசிட்டு இருக்க மாரி இவர காமிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. ஹீரோவா, என்னோட முதல் எதிரி யாருன்னா இந்த ஹீரோயின் தான். இவ யார் கூட அஃபேர்ல இருக்காளோ அத கண்டுபிடிச்சு நான் சேர்மேன் கிட்ட ரிப்போர்ட் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அது தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் காலையில ஒருத்தவன் அடிக்க வந்தான் இல்லையா? அவன பத்தின ரிப்போர்ட்ட சேர்மேன் கிட்ட குடுத்துட்டு இருக்க. சேர்மேன், உன்னோட வேலையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே புல்லே அரிச்சு போயிடுது. பேசாம என் டீமுக்கு வந்துடுறேம்மா நீ ஒர்க் பண்ணன்னு சொல்ல, ஹீரோயின், இப்ப நான் இருக்கிற இடத்துலயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்ல இன்னொரு ஒரு லேடி மேனேஜர் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு சேர்மேன் கிட்ட, இந்த மாரி ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதனால உங்க சைன் வேணும்னு சொல்ல, என்ன கம்பெனி? என்ன ப்ராஜெக்ட்? ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட பெர்மிஷன் கேட்க மாட்டீங்களான்னு சொல்ல, சாரி சார், சேர்மேன் தான் கால் பண்ணி இந்த விஷயத்த முடிக்க சொன்னாருன்னு சொல்ல, சேர்மேனே கால் பண்ணாலும் அதுக்காக நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்களா பெர்மிஷன் சொல்லிட்டே இருக்கக்குள்ள, அந்த லேடியோடைய ஃபோனுக்கு, அதாவது நம்ம சேர்மேனுடைய அப்பாவே கால் பண்றாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்றாரு, ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "அப்பா இந்த மாரி ஆஃபீஸ் வேலை, பர்சனல்ல இருக்கிற கோவம்லாம் வேற. தயவு செஞ்சு ஆஃபீஸ்ல தலையிடாதீங்கன்னு" சொல்ல, "நான் தான் அந்த கம்பெனியே குடுத்தது. ஓவரா பேசுறியா? நான் சொன்ன வேலைய முடி. அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன கட் பண்ணிட, பாவம் சேர்மேனுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஈவினிங் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின், சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவா, ஹீரோயினோட யார் கூட அஃபேர்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின ஃபாலோ பண்றதுக்காக போறான். ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோருக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வெளிய வராங்க
பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்ப ஏதோ ட்ராஷ்ல வந்துட்டு போடுறாங்க. ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ பத்தி கேட்கலாம். ஒருத்தவங்களுடைய கெட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா, குப்பை தொட்டிய தான் பார்க்கணும். அதனால இவ என்ன குப்பை தொட்டியில போட்டான்றத நம்ம போய் ஓடி போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, ஹீரோ போயிட்டு குப்பை தொட்டிய நோண்டி கிளற, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பில் இருக்கு. ஹீரோயின் வாங்கிட்டு போனதா சாப்பாடு வாங்கிட்டு போன பில்லு போல இருக்கு. ஹீரோ அத நோண்டி நொங்கெடுத்துட்டு இருக்க, உள்ள கடவுள்லேருந்து ஒரு லேடி வந்து, "நீ என்ன ஸ்டாக்கரா? யார் நீ?" அப்படின்னு கேட்க, ஹீரோ அங்க ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த குவான் சிங் இருக்கார் இல்லையா? அவரு கேஃபிடேரியால உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஆஃபீஸ்ல 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பொரளி பேசிட்டு இருக்காங்க. நம்ம சேர்மேன பத்தி. இந்த மாரி சேர்மேனுடைய அம்மா ஓடி போயிட்டாங்களாம். சேர்மேன் வந்துட்டு முதல் மனைவியோடைய பையன். ஆனா, அவருடைய 2வது மனைவியும், 2வது பையன் தான் வந்துட்டு சேர்மேனுடைய அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனால தான் சேர்மேன வந்துட்டு இந்த மாரி பண்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொரளி பேசிட்டு இருக்க. இத குவான் சிங் எடுத்துட்டு, அடுத்தவங்களுடைய வீட்டு கதை நமக்கு எதுக்கு? நம்ம மட்டுக்கு வேலைக்கு வந்தோமா, வேலைய பார்த்தோமான்னு சொல்லிட்டு இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே அட்வைஸ குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பலான்னு பார்க்க, அந்த கிளீன் பண்ற லேடி காலைல குவான் சிங்ட்ட பேசினாங்க இல்லையா? அவங்க குவான் சிங் கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பாடுலாம் குடுத்து, "இது போயிட்டு உங்க பசங்க கிட்ட குடுங்க. கொஞ்சம் காசு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு" சொல்ல, குவான் சிங் வேணான்றாரு. "நீங்க தான் என்னோட கணவர் இறந்தப்போ, நீங்க வந்துட்டு ஃபினரலுக்கு வந்து எனக்கு காசு குடுத்தீங்க. அந்த காசு தான் இது. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்கன்னு" சொல்லிட்டு குவான் சிங்ட்ட குடுக்க, இது பார்க்கறதுக்கு லைட்டா வியர்டா இருக்கு. இத தூரத்துல இருந்து பார்க்குறவன் தப்பா நினைச்சுட்டு டக்குன்னு அத ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு பீரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மோமோஸ் மாரி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ்ஷு. ஸோ அதுதான் வந்துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த தனியா அவங்களுடைய வந்துட்டு வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாரி காமிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ. ஸோ உள்ள அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஸ்டாக்கரான்னு?" கேட்டிருப்பாங்க இல்லையா? உள்ள வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின பத்தி கேட்க, "எனக்கு அவங்கள பத்தி பெருசா தெரியாதுன்னு" சொல்ல, "பொய்யெல்லாம் சொல்லாத. எனக்கு என்னமோ அவங்க என்னமோ ரெகுலர் கஸ்டமர் தான் அந்த மாரி இருக்கு. தயவு செஞ்சு சொல்லு. உன் கடையில கூட நான் ஏதாவது வாங்கிக்கிறேன்னு" சொல்ல, "ஓ! கடையில வாங்கிக்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல. அவங்க டெய்லி வருவாங்க. ஒரே ஒரு மோமோஸ் பாக்கெட் வாங்கிட்டு போவாங்க. கூடவே ஒரு பியர் வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோதான்" அப்படின்னு சொல்ல, அவங்க கூட யாராவது ஆம்பளைங்க வருவாங்களான்னு கேட்க, இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, "என்ன என் கடையில ஏதாவது திங்ஸ் வாங்கலையான்னு?" கேட்க, ஹீரோ ஈன்னு இளிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் குவான் சிங் வீட்டுக்கு வந்து அவருடைய 2 பசங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்த சாப்பாட ஒய்ஃப்க்கு குடுக்க, ஒய்ஃப் வந்துட்டு, "உங்க ஆஃபீஸ் சாப்பாடே தனி ருசி தான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க பாராட்டிட்டு இருக்க, ஹீரோ இங்க வீட்டுக்கு பெரிய கட்டப்பையோட வரான். என்னன்னு பார்த்தா, அந்த பொண்ணு ஏகப்பட்ட திங்ஸ நம்ம ஹீரோ தலையில கட்டிட்டா போல இருக்கு. பத்தாததுக்கு அந்த திங்ஸ்ல ஒரு காண்டம் வேற இருக்கு. இத பார்த்துட்டு பாருக்கு, "என்னடா காண்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு தெரியுமா இல்லையான்னு?" சொல்ல, "அடி வாய மூடி தொலைடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாரி நிலைமை ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே, இந்த மாரி என்ன பெர்சன் அவ? நல்லா தான் சம்பாரிக்கிறா. ஆனா ஒரே ஒரு மோமோஸ் பாக்கெட்டையும், ஒரே ஒரு பீர மட்டும் தான் டெய்லியும் சாப்பிடுறாளா? பாவம் இல்ல அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, "என்னதான் நெறைய சம்பாரிச்சாலும், மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம்னு இருந்தா சோறு தண்ணி இறங்காதுடா பொண்ணுங்களுக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு" சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணி, நம்ம பார்க்குக்கு ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு போஸ்ட் ஒண்ணு பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அடுத்த நாள் காமிச்சா, நம்ம சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்மன் வந்துட்டு முதல் மனைவியோடைய மகன், பிளஸ் அவங்க அம்மா ஓடி போயிட்டாங்க. இந்த மாரி போஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பரவிட்டு இருக்கு போல இருக்கு. இந்த போஸ்ட்ட மறைக்கிறதுக்காக அந்த மேனேஜர் லேடி இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, இந்த போஸ்ட்ட வந்துட்டு ஆஃபீஸ்ல யாருக்குமே தெரியக்கூடாது. சீக்கிரமா இத டெலீட் பண்ணுங்க. வேற ஏதாவது வந்துட்டு ஆஃபீஸ்ல ரூமர்ஸ் இருந்தா அத வந்துட்டு பரப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் லேடி சொல்ல, இப்ப நம்ம குவான்சிங்க ஃபோட்டோ எடுத்தார் தெரியுமா அந்த ஆளு? அவன் என்ன பண்றான், அந்த போஸ்ட்ட டெலீட் பண்ணிட்டு, குவான் சிங்குடைய போஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செமையா வைரல் ஆக்கி விட்டுடுறான். இந்த விஷயம் தெரியாம அங்க குவான் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுமே வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான். ஆனா, அவனோட நெனப்பு ஃபுல்லா நம்ம ஹீரோயின் மேல தான் இருக்கு. ஹீரோயின் கூட யார் அஃபேர்ல இருக்கா, யார் அஃபேர்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின பத்தி இன்ச் பை இன்ச்சா எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியோண்டு பூச்செடி மாரி ஒண்ணு வளர்த்துட்டு இருப்பான். இது வந்துட்டு டீம் 1லேருந்து குடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க, ஹீரோயின் பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோவ செம்மையா பயமுறுத்திடுறாங்க. "என்ன வேலை செய்யாம இங்க நின்னுட்டு இருக்கன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல, இந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன்னு" சொல்ல, ஹீரோயின் அதுல ஒரு பூ பூத்திருக்கு. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின இந்த ஆங்கிள்ல பார்க்குறப்ப செம்ம அழகா இருக்கு. ஹீரோயினையே பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க, இத நோட் பண்ண நம்ம ஹீரோயின், "என்ன என்ன பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கியா? மூஞ்சிலே தண்ணி ஊத்திடுவேன். போ போய் வேலைய பாருன்னு" சொல்லிட்டு ஹீரோவ வந்துட்டு மிரட்ட, ஹீரோ "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கருந்து போவ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டீம் சில இருக்காங்க. நம்ம குவான் சிங்னுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப வந்துட்டு அந்த ஜிங்ஜாங் ஜால்ரா பார்ட்டி இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்றான், குவான் சிங்க கூப்பிட்டு, "இங்க பாருங்க, உங்கள பத்தி தான் போஸ்ட் செம்மையா வைரல் ஆயிட்டு இருக்குது ஆஃபீஸ்லன்னு" சொல்ல, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு நம்ம குவான் சிங் போறான். "இல்ல, எல்லாருமே தப்பா நெனச்சுக்கிட்டாங்க. அவங்க எனக்கு வெறும் சாப்பாடும், காசும் தான் குடுத்தாங்க. அத தான் நான் வாங்குனேன். வேற எதுவும் இல்லன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு, "இது வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ, அதனால கண்டிப்பா இத பத்தி விசாரணை நடத்தியே தீரணும். அதனால வந்துட்டு நீங்க விசாரணை கமிஷனுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு" சொல்லிட்டு குவான் சிங் கிட்ட சொல்ல, இது எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா குவான் சிங் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டீம் சில இருக்கவங்கலாம் குவான் சிங் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆறுதல் சொல்லி அந்த விசாரணை கமிஷனுக்கு அனுப்பிச்சு வைக்க, உள்ள விசாரணை கமிஷனர்ல இருக்கவங்க
இருக்கவங்களும் குவான்சிங் கிட்ட ஏகப்பட்ட கொஸ்டின்லாம் கேட்க, இவர் ஆஃபீஸ்ல என்னதான் சோகமா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே சிரிச்ச முகத்தோட உள்ள வர, ஆனா இவரோட ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னா, என்ன போஸ்ட் இது செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு, இந்த லேடி கொடுத்த சாப்பாடை தான் டெய்லி நீங்க எடுத்துட்டு வரீங்களா, அதனால தான் வந்துட்டு அந்த லேடி உங்களுக்கு சாப்பாடு தருதா, உங்களுக்கும் அந்த லேடிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குவான்சிங் கிட்ட அவங்க அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேலையை விட்டு போறாங்க. ஹீரோ எப்பயும் போல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். இந்த தடவை நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு கடைக்கு போறாம வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. என்னன்னா வந்துட்டு ஒரு டிராயிங் கிளாஸ் மாதிரி இருக்கு. அங்க நம்ம ஹீரோயின் போவ ஹீரோ பாக்குறாங்க. ஓ, டிராயிங் கிளாஸ்க்கு போறாப்புல இருக்கு, சரி ஓகே நாள்ல இருந்து இங்கேயும் வரும், நம்ம அவளை ஃபாலோ பண்ணியே தீருவோம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்தும் வந்துட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா டீம் சில இருக்க ஒரு பொண்ணு பேன்னு சொல்லி கத்துறா பாருங்க. ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே அலறி அடிச்சு வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க, குவான்சிங் அங்கேயே தூங்கிட்டு இருந்தாரு போல இருக்கு போர்வை போத்தி. இதை பத்தி தான் அந்த பொண்ணு பயந்துருக்கான். உடனே குவான்சிங் சாரி சாரின்னு சொல்ல, இப்போ அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஆஃபீஸோடைய ரூல்ஸ் படி ஆஃபீஸில் தூங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு இங்கே படுத்தீங்கன்னு சொல்லி கேட்க, குவான்சிங் சாரி கேட்குறாங்க. நேற்று என் மனைவி கூட ரொம்ப சண்டையாயிடுச்சு, அதனால தான் நான் வந்து இங்கே பண்ணி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு குவான்சிங் அங்கேருந்து அனுப்பேன். குவான்சிங்கும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே வரான் பாருங்க. பார்த்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங் பண்ணுற லேடியோடைய பையன் வந்து எங்கள் அப்பாவுடைய ஃபினலுக்கு வந்து காசெல்லாம் கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனால நீங்கள் நான் ஒரு பேச்சுக்கு நீங்கள் எங்கள் அப்பா மாதிரின்னு சொன்னால் நீங்கள் உண்மையாகவே எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணி எனக்கு அப்பாவை ட்ரை பண்ணுறியா, ஐயோ நீ எல்லாம் என்ன மனுஷியான்னு சொல்லிட்டு குவான்சிங்கை போட்டு அடிக்க ஆரம்பிக்க அங்கே இருக்கிற ஆளுங்களாம் தடுத்துடுறாங்க. ஆனால் குவான்சிங் பாவம் வயசானவர் இல்லையா, கண்ணத்துலேயே அறைய பாவம் பிபி வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு போல இருக்கு, அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங் ரூமில் தான் காமிக்கிறாங்க, ஆஃபீஸ்லேயே இருக்கிற நர்சிங் ரூமு. ஸோ டீம் சியில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ ஹீரோ மட்டும் தானே புதுசாக வந்திருக்கவங்க, ஆனால் ஆல்ரெடி அந்த டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை கமிஷன் பண்ணா இல்லையா, அந்த ஆளை கூப்பிட்டு என்ன வந்துட்டு குவான்சிங் என்ன சொன்னார், அந்த விசாரணை கமிஷன் என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்லை குவான்சிங் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அவங்களுக்கும் அந்த லேடிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, ஆனால் இதை நம்ம ஹீரோயின்ட்டு சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, அவங்களுடைய ரிப்போர்ட் தானே ஃபைனலாக வந்துட்டு ஆஃபீஸில் ஓகே பண்ணுவாங்க, ஸோ அதனால் குவான்சிங் மேலே தப்பே கிடையாது, பாவம் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை கமிஷனில் இருக்கவனே வந்து பார்த்தீங்கன்னா டீம் சியில் இருக்கவங்கள்ட்டலாம் சொல்ல, டீம் சியில் இருக்கவங்கலாம் ஹீரோயின் தனியாக கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோவையும் கூப்பிட்றாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட டீம் சியில் இருக்கவங்களாம் நம்ம ஹீரோயினுடைய டேபிளில் ஒரு ஸ்டிக்கி நோட் ஒன்று ஒட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மேல் ஃப்ளோருக்கு வாங்க, மொட்டை மாடியில் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஹீரோயினுமே மேல் ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா டீம் சியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து குவான்சிங் ரொம்ப நல்லவர், நீங்கள் வந்துட்டு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறப்ப அவரை வந்துட்டு நல்லபடியாக கொடுங்க, பாவம் ஒரு நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ் நேரத்தில் வேலையை பார்க்காம இங்கே வந்துட்டு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சேரை தூக்குறாங்க பாருங்க. அவங்க வந்து அவங்களாம் கொஞ்சம் நேரத்துக்கு பயந்தே போயிடுறாங்க. சேரை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலன்றதை நீங்கள் எல்லாருமே விசாரிச்சிட்டிங்களா, சரி ஓகே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா, நான் பார்த்துக்கிறேன், ஃபைனலாக அவர் தப்பு பண்ணியிருந்தா நான் தப்பு பண்ணாருன்னு தான் ரிப்போர்ட் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கு வந்துட்டு, ஆனால் டீம் சியில் இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு வராமல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே போகாமல் ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாரும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினே என்ன இவனுங்க வேலைக்கு கூட வரவே இல்லைன்னு சொல்லி யோசிக்க, ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறா, நம்ம இந்த மாதிரி வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே உட்காந்தா நம்மளுடைய வேலையே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம வேலையை ஸ்கிப் பண்ணிட்டுலாம் வெளியே உட்காரக்கூடாது, உள்ளே போயிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்லி புரிய வைக்கணும், குவான்சிங் ரொம்ப நல்லவருன்றதை அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா குவான்சிங்கை பற்றி ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சேர்மன் கிட்ட. அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையில் வச்சு படிச்சுட்டு இருக்க, குவான்சிங் ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த போஸ்ட் போட்டாங்க இல்லையா, அந்த போஸ்ட் போட்டதுலேருந்து நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்போ தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மேனேஜர் லேடி வந்து பார்த்தீங்கன்னா சேர்மனுடைய போஸ்ட் வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருக்குன்றதுனால வேணும்னே போட்ட குவான்சிங்குடைய போஸ்ட்டை வைரலாக்கி விட்டுருக்கான்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் லேடி கிட்ட வந்து, என்னம்மா சேர்மனுடைய போஸ்ட் வைரல் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு அந்த குவான்சிங்குடைய போஸ்ட்டை வைரலாக்கி வச்சிருக்கியா, சேர்மனுடைய தம்பி இங்கே வேலைக்கு வராராமே, அவருக்கும் உனக்கு ஏதோ சம்மந்தமாமே, அந்த வீடியோ நான் வைரலாக்கி விட்டுட்டேன் அந்த விஷயத்தன்னு சொல்ல, உடனே வந்துட்டு அவள் கடுப்பாகி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய தலையை பிடிச்சிக்க, ரெண்டு பேருமே ஆஃபீஸர்னு கூட பார்க்காம குடிமப்பிடி சண்டையை போடுக்க இந்த வீடியோ வைரல் ஆகிடுது. இப்போ குவான்சிங்குடைய விஷயம் டவுன் ஆகிடுது. இப்போ இவங்க ரெண்டு பேருடைய சண்டை தான் செம்ம போஸ்ட் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ பார்க்குறான், என்னடா இது, இந்த மாதிரி நம்ம கிட்ட குவான்சிங்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி
சண்டை போட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லி யோசிக்க, எப்பயும் போல ஹீரோயின் வீட்டுக்கு போகக்குள்ள ஃபாலோ பண்ணலான்னு ஹீரோ பார்க்கிங் ஏரியாக்கு வர, அங்க வந்துட்டு காலையில ஒருத்தவன் ஹீரோயின் அடிக்க வந்தான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணி மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பக்கத்துல நெருங்க வர, அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். அந்த இடத்துல ஏதோ சண்டை நடந்திருக்கு போல இருக்கு. சண்டையில ஹீரோயினுடைய விரல் அடிபட்டிருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கையில பேண்டேஜ்லாம் ஒட்டிட்டு இருக்க, மிடில் ஃபிங்கரை நம்ம ஹீரோயின் காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன பேண்டேஜ் கட்டிட்டியான்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இப்போ வந்துட்டு மற்ற ஃபிங்கர்லாம் மடக்கி வச்சுட்டு மிடில் ஃபிங்கரை மட்டும் கை நீட்டுறேன்னு சொல்ல, ஏப்பா நான் ஒன்றும் தப்பாலாம் காமிக்கல, மற்ற ஃபிங்கர்லாம் மடக்கினா தானே நீ பேண்டேஜ் போட முடியும், அதனால தான் அப்படி காமிச்சேன், சரி சரி தப்பா நினைக்காதேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வேறலாம் எங்கே அடிபட்டிருக்குன்னு சொல்ல, ஆஃபீஸ்னா இதெல்லாம் சகஜம் தான், ஏன் ஒரு தடவை என்ன தப்பா பேசினவங்கன்னா நான் கன் எடுத்துட்டு ஷூட் பண்ணவே போனேன் தெரியுமான்னு சொல்ல, அப்போ ஆஃபீஸில் வைரல் ஆகிட்டு இருக்க விஷயம்லாம் உண்மைதானா, நீங்கள் செம்ம மாஸ் தான், செம்ம டெரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆனால் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப தனிமையாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக இருக்காங்க இல்லையா, அதை பற்றி வந்துட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா எப்பயுமே ஹீரோயின் ஒரே ஒரு அந்த மோமோஸ் பாக்கெட்டையும் ஒரு பீர் தானே வாங்கிட்டு போவாங்க. ஸோ டெய்லியுமே இதே சாப்பிட்றவங்க மனசில் ஏதோ கஷ்டம் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேச, அப்படியே கட் பண்ணி நம்ம பார்க் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், சேர்மேனுக்கு நைட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, அவர் பசிக்கல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு இவன் வீட்டு சாவியை, அதாவது நம்ம சேர்மேன் தான் ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு வாடகைக்கு எடுத்து கொடுத்துருப்பாரு, அந்த வீட்டு சாவியை சேர்மேன் கிட்ட கொடுத்து, நான் வேற ஒரு இடத்துல தங்கியிருக்கேன், அதனால வந்துட்டு எனக்கு உங்கள் ஃப்ளாட் கீ வேணான்னு சொல்ல, சேர்மேன் உடனே வேற எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்க, இந்த மாதிரி வந்துட்டு அது என்னோட பர்சனல் சார், ஆனால் எனக்கு உங்களோட ஸ்பேஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுத்துட்டு போயிட, சேர்மேன் வந்துட்டு ஏன் இவன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. நம்ம சேர்மேனுடைய தம்பி இருக்கான் இல்லையா, ஸ்டெப் பிரதர், அவன் என்ன பண்ணுறான், காலங்காத்தாலே ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம சேர்மேனை கட்டி பிடிச்சிட்டு, அண்ணா இதுக்கப்புறம் நானும் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன், ஏன்னா இவன் எம்டி ஆக போகிறாமல் இருக்கு, ஸோ வந்துட்டு நானும் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சேர்மேனை கட்டி பிடிக்க, அப்படியே அந்த சீன் அங்கே கட் ஆகுது. இப்போ குவான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா நம்ம ஹீரோயின் சேர்மேன் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, குவான்சிங் போஸ்ட் வைரல் ஆச்சு இல்லையா, அது வந்துட்டு ஃபேக்கு, ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு குவான்சிங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிப்போர்ட் கொடுத்தனால குவான்சிங் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, இப்போ வெளியே வந்துட்டு அந்த கிளீனிங் பண்ணுற லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நம்ம குவான்சிங் கிட்ட சாரி சொல்லிட்டு, என் பையன் அப்படி பிஹேவ் பண்ணிடக்கூடாது, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் இந்த மாதிரி வேலையை கூட நான் விட்டு போகிறேன், நீங்கள் எங்கே நிம்மதியாக வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப, இப்போ ஹீரோயினுடைய நல்ல உள்ளத்தை பாராட்டுறதுக்காக டீம் சீல இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை ராணி மாதிரி கவனிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, வேலை செய்யாமல் வந்து இங்கே என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்களா, போங்க போயிட்டு வேலையை செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துரத்தி விட எல்லாருமே இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டே மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டிராயிங் கிளாஸுக்கு போகிறாங்க, ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினை போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் காலைல பிஹேவ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு, சேச்சே இவ கண்டிப்பாக வந்துட்டு நல்ல பொண்ணு தான் போல இருக்குது, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், அதுவும் இல்லாமல் அது ஏதோ ஒரு ஃபேக் மெயிலில் ஃப்ரம் அட்ரஸ் கூட போடாமல் வந்திருக்கு, ஹீரோயினை மாட்டி விட்டுறதுக்கு தான் யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல பொண்ணு தான் போல இருக்குது, சரி ஓகே நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து கிளம்புனான்னு பார்க்க, அப்போ நம்ம ஹீரோயின் டிராயிங் கிளாஸ்க்குள்ளே போகிறப்ப கையில் ஒன்றும் இல்லாமல் தான் போகிறாங்க. ஆனால் மற்ற பொண்ணுங்கள்லாம் ஸோ டிராயிங் பண்ணுறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ வந்து இதெல்லாம் தேவையான்னு சொல்ல, ஆமாம் டிராயிங் கிளாஸ் போகணுன்னா வந்துட்டு டிராயிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதில் தான் நாங்கள் சார்ட் பேப்பர்லாம் வச்சுருப்போம்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் கையில் அந்த வந்துட்டு அந்த எக்யூப்மெண்ட்லாம் இல்லையே, ஒரு வேளை அவள் எதுக்கு இந்த இடத்துக்கு போகிறா, சரி ஓகே நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வர, அப்போ தான் நம்ம ஹீரோயின் டிராயிங் கிளாஸுக்கு போல அங்கே இருக்கிற டிராயிங் கிளாஸில் மாடலாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு ஹீரோயின். இப்போ ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஷேம் பப்பி ஷேமாக வந்துட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோவும் கதவை திறந்து ஹீரோயினை செம்ம ஷாக்கிங்காக ஷேம் பப்பி ஷேமோடைய பார்க்க, ஹீரோ பார்க்கறது ஹீரோயினும் பார்த்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்க்கறத ஹீரோயினுமே பார்த்துடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே வெளியே வரான் பாருங்க, என்னடா இது நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டே வெளியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோடைய நிலைமையை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு கம்பெனி கூட வந்துட்டு ஏஐக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோடைய மேனேஜரும் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பேர் ஜேம்ஸ். ஸோ அவன் கூட வந்துட்டு நம்ம சேர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி விஷயத்தை பற்றியெல்லாம் பேசுகிற மாதிரியும் நம்ம ஹீரோடைய கம்பெனி வந்துட்டு ஸோ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரான் பாருங்க, பார்த்தா நம்ம ஹீரோயின் பொழிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிற்கிறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு குட் மார்னிங் சொல்ல, பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயின் நேற்று எதுவுமே நடக்காதது மாதிரியே ஹீரோ கிட்ட இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிக்கிட்டோம்ல, நான் உனக்கு காஃபி வாங்கி தரவான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு காஃபியை கையில் வாங்கி கொடுக்க, ஹீரோக்கு தலையும் புரியல காலும் புரியல, நேற்று நம்ம பார்த்தது இவ பார்த்தால, ஆனால் ஏன் இப்படி ரொம்ப வியர்டா நடந்துக்கிறா, ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினா லிஃப்ட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கூட்டம் வந்துடுது. இதில் நம்ம ஹீரோயின் கூட்ட நெரிச்சல்ல நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் நிற்க, ஹீரோக்கு அங்கே ஹார்ட் பீட்லாம் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்மேன் அவருடைய அப்பாவை பார்க்கறதுக்காக போவேன். அப்பாவுக்கு எப்பவுமே அவரோட 2வது பையன் மேலே தானே பாசம்.
மாசம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு போட்டி ஒண்ணு நடத்துறேன். இதுல உங்களுடைய டேலண்ட்ட காமிங்க பாப்போம்ன்னு சொல்லிட்டு, ஷூட்டிங் போட்டி ஒண்ணு நடத்துறாங்க. தனக்கு சலிச்சவன் வந்துட்டு தன்னோட தம்பி இல்ல அப்டின்றத காமிக்கணுன்றதுக்காக, சேர்மேன் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பிக்காரனும் அதே மாரி தான். அண்ணன தோற்கடிக்கணுன்றதுக்காக அந்த ஷூட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல எல்லாருமே இந்த மாரி புதுசா ஜிஎம் பதவிக்காக சேர்மேனுடைய தம்பி வராங்க. இப்ப நம்ம யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுன்னு சொல்ல, யாருக்கு சப்போர்ட்டா இருந்தா என்ன? நம்மளுடைய டீம் லீடர் ஹீரோயின் தான். ஹீரோயின் யாருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களோ, அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்தோனே எல்லாரும் வேலையில போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ள இருந்து இறங்கி ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு கதறிட்டு இருக்கான். என்ன இவ இப்படி வியர்டா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கேஸ் ஒண்ணு வருது. புதுசா வந்துட்டு ஜாயின்ட் ஆன அந்த ஜேம்ஸ் கம்பெனியோடைய வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி மேல தான் ஒரு கேஸு. அத இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் உடைய கம்பெனிக்கு போலான்னு பார்க்க, ஹீரோயினுக்கு இன்னைக்கு ஃப்ரீ டைம்ல இருக்கு. நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு டீம்ல இருக்கவங்கள எல்லாம் கூப்பிட எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வேலையில இருக்காங்க. தலையும் புரியாம காலும் புரியாம ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து நடுவுல வந்து நிக்கிறான் பாருங்க. ஓகே, நம்ம கையில ஒரு ஆடு சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மத்தவங்க எல்லாரையுமே விட்டுட்டு வெட்டியா இருக்கிற நம்ம ஹீரோவை கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போனா, ஹீரோ நேத்து பார்த்த விஷயத்த பத்தி ஹீரோயின்ட்ட பேசலான்னு போவ, ஆனா ஹீரோயின் அதை பத்தியே வந்துட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு கிட்ட, அதாவது ஜேம்ஸ் கம்பெனில ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. என்னன்னா, ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆபீஸோடைய மணியை இந்த பொண்ணு ஏகப்பட்டதா செலவு பண்ணியிருக்கா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஜேம்ஸ் வராங்க. ஹீரோயின் கிட்ட, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கேஸை நீங்க சூப்பரா டீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட எம்ப்ளாயி ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல கையை போட்டுக்கிட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட பேச, அந்த பொண்ணு ஜேம்ஸ்க்கு பயந்துகிட்டு ஏதோ ஒண்ணு சொல்ற வரா. பட் ஆனா ஜேம்ஸ பார்த்த உடனே அமைதியாயிடுறா. இது நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் மேல சந்தேகம் வருது. ஓகே, ஜேம்ஸ் கிட்ட இப்ப நல்லா க்ளோஸா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு எடுத்துக்கிட்டு, ஏமா நீ ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தியே சொல்லு. நீ எதுக்கு கம்பெனி காசை ஏகப்பட்டது செலவு பண்ணேன்னு கேட்க, அந்த பொண்ணு இல்ல, அந்த கம்பெனி காசுலாம் நான் தான் செலவு பண்ணேன்னு சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஆபீஸ்ல இல்லாததுனால மொத்த ஆடி டீமுமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் வந்துட்டு ஆபீஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து புதுசா வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஜிஎம் பதவியை ஏற்க வந்த நம்ம சேர்மேனுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்லாருமே இன்னைக்கு நம்ம டீம் டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கான் எல்லார்கிட்டயுமே. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு தப்பை ஏத்துக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வரா பாருங்க. ஹீரோக்குமே அந்த பொண்ணு மேல ஏதோ லைட்டா ஒரு மாதிரி டவுட் வருது. உடனே, உங்களுக்கு உள்ள எதுவும் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா இப்ப என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அந்த பொண்ணு நம்ம 2 பேருமே சேம் ஆபீஸ்ல தான் இதுக்கப்புறமா ஒர்க் பண்ண போறோம். இப்ப நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லி மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தப்ப ஒத்துக்கிட்டு அங்கிருந்து போவ. இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. இந்த மாதிரி டீம் டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க சேர்மனுடைய தம்பி, அதனால நீங்க வந்துருங்க, ஹீரோயின் கிட்டயும் சொல்லிடுங்கன்னு சொல்ல, ஹீரோ இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லான்னு பார்க்க, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஜேம்ஸ் மேல டவுட் வந்துருச்சு இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜேம்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு பழகுறாங்க. அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் அந்த ஜேம்ஸ் கூட வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க விர்ச்சுவல் கேம். இத பார்த்த நம்ம ஹீரோ வந்த வேலையை விட்டுட்டு இவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பாவுது. இன்னொரு பக்கம் சேர்மனுடைய ஷெட்யூல் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க சொல்லிட்டு இருக்க, உங்க தம்பி வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரையுமே இன்னைக்கு டீம் டின்னருக்கு கூட்டிட்டு போறாருன்னு சொல்ல, இதை கேட்ட சேர்மேன், ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லார் கூடயுமே நானே பேசி பழகல, இவன் இன்னும் ஆபீஸ்க்குள்ளே நுழையல, அதுக்குள்ளே எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாவ ட்ரை பண்றானா, நானுமே அந்த டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்ல, உடனே பார்க் போயிட்டு ஆபீஸ்ல இருக்கவங்க கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு சேர்மேன் ரா ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டாரு, குக் ஃபுட் தான் சாப்பிடுவாரு, அதனால அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆனா சேர்மனுடைய தம்பி ரா ஃபுட்டை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்ப வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ரா ஃபுட் குக்குடு ஃபுட் ரெண்டுமே எந்த ஹோட்டல்ல கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஹோட்டலே இல்லைன்னு உடனே சரி ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சஜஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணலான்னு பார்க்க, ஆனா நம்ம ஹீரோயினா இங்க கால்ஃப் விளையாடிட்டு இருக்காங்க ஜேம்ஸ் கூட. ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்லு, ஒரு ஏதாவது வந்துட்டு ஒரு ஐடியா தர சொல்லுன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இப்ப அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க பேசுவாங்கலாம் தெரியல, நீங்களா ஏதாவது ஒரு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா டீம் சில இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு ரா ஃபுட் குக்குடு ஃபுட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டை செலக்ட் பண்ணிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் ஜேம்ஸ் கிட்ட அன்னைக்கு நாள் ஃபுல்லா பேசுனதுல 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்ப ஜேம்ஸ் வந்துட்டு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஜேம்ஸ் உடைய வண்டியை ஃபாலோ பண்றாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, நீங்க என்ன ஜேம்ஸ் உடைய வண்டியை ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்க, அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப
ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் ஆகுது. நம்ம விசாரிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தா. ஆனா ஜேம்ஸ் நடுவுல வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, தான் தான் எல்லா தப்பையும் ஏத்துக்கிட்டா, பண்ண மாரி ஏத்துக்கிட்டா. அதனால நம்ம ஜேம்ஸ ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவ கூப்பிட்டுக்கிட்டு ஜேம்ஸோடைய வந்துட்டு இடத்துக்கு போறாங்க. ஜேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறான். ஆனா கம்பெனில இருந்து ரொம்ப நார்மலான ஒரு ஹோட்டல் தான் புக் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா, செம்ம லக்ஸரியான ஹோட்டலுக்கு போவ, ஹீரோ ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, இவன் லிஃப்ட்டுக்குள்ள ஏறுறான். லிஃப்ட்டுக்குள்ள ஏற முடியாது இல்லையா? ஹீரோயின் வந்துட்டு நான் கீழ இருந்து அவன் எந்த ஃப்ளோருக்கு போறான்றத பாக்குறேன். நீ அந்த ஃப்ளோர் அதாவது படிக்கட் வழியா ஏறி போயிட்டு, அவன் எந்த ரூம் வழியா போறான்றத நீ பாருன்னு சொல்ல, ஹீரோவும் குடுகுடுன்னு ஏறி போவ, ஜேம்ஸ் 13ஆம் நம்பர் ஃப்ளோருக்கு போறான். ஹீரோவுமே போயிட்டு அவனுடைய ரூம் நம்பர வந்துட்டு நோட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வர, ஹீரோயின் பேபி இங்க வாயேன்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் கப்பிள்ஸ் இந்த மாரி வந்துட்டு எங்களுடைய இது என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். வீக்கெண்ட் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கைய கோத்து ஜேம்ஸோட ரூமுக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம புக் பண்றாங்க. ஆனா அது கொஞ்சம் பிஸியா இருக்க போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினோட லக்கு இன்னொரு ஒரு ரூம் அதாவது ஜேம்ஸோடைய ஆப்போசிட் ரூம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு புக் பண்ண கேட்டிருப்பாங்க. ஆனா ஜேம்ஸோடைய ரூம் பக்கத்திலேயே ஹீரோயினுக்கு ஒரு ரூம் கிடைச்சிடுது. ஹீரோயின் வேற நியூ கப்பிள்ஸ்ன்னு சொன்னனால ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்கான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்காங்க டெக்கரேஷன்லாம். இத பார்த்துட்டு ஹீரோ அங்க ஷாக் ஆவ. இன்னொரு பக்கமு டீம் டின்னருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சேர்மனுடைய தம்பி இன்வைட் பண்ணியிருப்பான் இல்லையா? எல்லாருமே டீம் டின்னருக்கு போயிட, அங்க இவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம சேர்மன் தான், எங்க ஹீரோயினையும், ஹீரோவையும் காணோம். 2 பேரையுமே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சேர்மன் எல்லார்கிட்டயும் சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிங்சாங் பார்ட்டி இருக்கான் தெரியுமா? ஜால்ரா அடிப்பான் இல்லையா? அந்த பையன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, எங்க இருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோ உடனே அதுவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஃபோன வாங்கிட்டு, நானும் ஹீரோவும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நாங்க இங்கேயே வந்துட்டு தூங்கிடுவோம். நீங்க உங்க டின்னர பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு அங்க ஷாக் ஆவுது. என்னம்மா சொல்றேன்னு சொல்ல, அந்த ஜால்ரா என்ன பண்றான், நம்ம டாக்கடிவ் இருக்கார் தெரியுமா? கூஜாங். அவர்கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல்ல இருக்காங்களாம். 2 பேரும் ஒண்ணா தான் இருக்க போறாங்களான்னு சொல்ல, என்ன 2 பேரும் ஒண்ணா தூங்க போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கூஜாங் அங்க ஷாக்ல கேட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ ஏம்மா இப்படி சொன்ன? எல்லாரும் நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் நான் என்ன பொய்யா சொன்னேன்? நம்ம என்ன இங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண தானே வந்திருக்கோம். நாளைக்கு போயிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்ப பக்கத்துல இருக்க அந்த ஜேம்ஸோட ரூம்ல காத வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. பெருசா எந்த சத்தமும் கேட்கவே இல்ல. உடனே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற பியர் பாட்டில ஒண்ணு ஓபன் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்த வேலைய பார்க்காம பீர் குடிக்கிறியான்னு சொல்ல, ஹீரோ உடனே 13 மாடி நான் தான் ஏறி இறங்குனேன். எனக்கு மூச்சு வாங்குதுல்ல. அதனால ஒரு பீர் கூட குடிக்க கூடாதான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப டீம் டின்னர்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா சேர்மன் அங்க இருந்து கிளம்ப, சேர்மனுக்கு எல்லாருமே மரியாதை செலுத்துறாங்க. ஆனா பின்னாடி வந்து நம்ம சேர்மனுடைய தம்பி கிட்ட, சார் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்றாங்க. இத பார்த்தா நம்ம சேர்மனுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாருமே நம்மள வந்துட்டு பார்த்தனா ஒதுக்கி வைக்கிற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. நம்மளுக்கு எல்லாருமே மரியாதை குடுக்குறாங்க. தம்பி கிட்ட எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்க. நம்மளால அப்படி நடக்க முடியலையேன்னு சொல்லிட்டு சேர்மன் ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்க. சேர்மன் வருத்தத்துல இருக்கத பார்த்தா நம்ம பார்க்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க் என்ன பண்றான், சேர்மனுடைய கைய பிடிக்க அவரு டக்குன்னு வந்துட்டு விலகிக்கிறாங்க. இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலி இந்த பார்க்குடைய தம்பி வந்துட்டு ஏதோ கடன் வாங்கி வச்சிருப்பான் போல இருக்கு. அவன் ஏதோ கடன் வாங்கி வச்சுட்டு ஓடிட்டான். ஆனா கடன்காரங்கலாம் பார்க்கு கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால தம்பியோட வீட்டை காலி பண்ணி ஆபீஸ்ல சேர்ந்த புதுசுலயே ஆபீஸ்ல வந்து தங்கறதுக்காக நம்ம சேர்மன் கிட்ட கேட்க, சேர்மன் என்ன சொல்றாரு, நீ என்னோட பிஏ, ஆபீஸோட ரூல்ஸ் படி வந்துட்டு ஆபீஸ்ல தங்க கூடாது. அதனால வா என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸோடயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பங்களா ஒண்ணு இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்துட்டு தங்க வைக்கிறாங்க. போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நல்ல மனசு எல்லாமே நம்ம பார்க்குக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவன் என்ன பண்றா, ஒரு நாள் நான் வந்துட்டு சேர்மன் அவங்க அப்பாக்காக வந்துட்டு ரொம்ப சோகமா இருந்திருப்பாங்க. இதனால வந்துட்டு நம்ம பார்க்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகி சேர்மனை கிஸ்ஸே பண்ணிடுறான். ஆனா சேர்மனுக்கு இவ மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கவும் கூடாதுன்றதுக்காக டக்குன்னு பார்க்கு கிட்ட இருந்து விலகிடுறாங்க. இந்த வீட்ல நீயே தங்கு, நான் என்னுடைய வீட்ல போயிட்டு தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு கிட்ட வந்துட்டு அந்த ரூம் அதாவது அந்த வீட்டோடைய கீயை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்பியிருப்பாரு போல இருக்கு. அந்த கீயை தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கு கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி வேற இடத்துல தங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பா போல இருக்கு. அதனால தான் அவர் கேட்டிருந்திருப்பாங்க உன் வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு. இப்போ இந்த ஃபிளாஷ்பேக்லாம் முடியுது. இப்போ கார்ல ஒருத்தர் அங்க பாத்துக்கிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து சரக்கு அடிச்சிடுறாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோ கேட்டுறானே, அதாவது நேத்து இந்த மாதிரி உங்களை ஆர்ட் கிளாஸ்ல பார்த்தேன், என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி கிளாஸ் நடக்குதுன்னு தெரியும், ரூமை லாக் பண்ணி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் இது என்னோட பர்சனல் அவுட் ஆக்சுவலி என்னன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு மாடலா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா நேத்து இந்த மாதிரி நியூட் மாடலா இருக்க சொல்லிட்டாங்க, என்னாலையுமே எதுவும் பண்ண முடியல, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ உடனே ஆனா நான் பார்த்துட்டு
பார்த்துட்டனே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஹீரோயின் நீ பார்த்துட்டல்ல, அது மாதிரி நானும் உன்னை பார்த்துட்டேன்னா பெருசா ஒன்றும் வித்தியாசம் இருக்காதுல்லன்னு சொல்ல, ஹீரோ உடனே என்னம்மா சொல்ற, என்ன நியூடா பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு கதறிக்கிட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்க, அப்ப நம்ம ஹீரோடைய கால் தடிக்கி பெட்ல விழுந்துடுறான். கூடவே சேர்த்து நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சி இழுத்து இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோ பெட்ல விழுந்தது இல்லாம ஹீரோயினுமே பெட்ல விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல ஏதோ ரொமான்டிக் சீன் நடக்கிற மாதிரியே காமிச்சு, ஆனா அதுக்குள்ளேயே வந்துட்டு பக்கத்துல இருக்க ஜேம்ஸுடைய ஸோ ரூம் கதவு யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் போயிட்டு லென்ஸ் வழியா பாக்குறாங்க. அவங்க ரூமுடைய லென்ஸ் வழியா அதுல காலையில விசாரிக்கிற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் வந்திருக்கா. ஆக்சுவலி இந்த ஜேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸோடைய மணி எடுத்து டைரக்டா செலவு பண்ணா ஆஃபீஸ்ல மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மூலியமா ஆஃபீஸ்ல இருக்க காசெல்லாம் ஆட்டையை போட்டு செம்மையா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். கூடவே அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். செக்ஷுவலா அபியூஸ் வேற பண்ணியிருக்கான் போல இருக்கு. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் கதவை திறந்து வந்துட அவ்வளவுதான், ஜேம்ஸ் கையும் களவுமா மாட்டிக்கிறான். அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவங்களுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பொண்ணுமே எல்லாத்தையுமே ஒத்துக்கிறா. இந்த மாதிரி ஜேம்ஸ் தான் என்ன மாதிரி பண்ண வச்சான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் கேஸ முடிச்சுட்டு கெத்தா ஹீரோ கூட அகைன் அவங்களுடைய ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க, ஹீரோயின் செம்ம மாசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், பாட்டெல்லாம் கம்மி வச்சுட்டு ஹீரோயினை நல்லா தூங்க வச்சுட்டேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, ஹீரோவுக்கு ஒரு டவுட்டு. இந்த மாதிரி வந்துட்டு நேத்து ஹீரோயின ஒருத்தவன் அடிக்க வந்தான் இல்லையா, அவனை ஏன் ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு அனுப்பல? பிகாஸ் ஏன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பான். இப்போ ஜேம்ஸை மட்டும் வந்துட்டு தண்டிச்சுடுவாங்களான்னு கேட்க, ஹீரோயின் நான் போயிட்டு இதை பற்றி சேர்மேன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சேர்மேனுடைய ரூமுக்கு போவேன். சேர்மேனுடைய ரூமுக்கு வெளியே நம்ம ஹீரோவும் பார்க்கும் இருக்காங்க. பார்க் கேட்குறா, என்ன நேற்று நைட்டு நீ வீட்டுக்கே வரல, என்ன நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டீஸ் பண்ண, சேர்மேனுடைய ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. இப்போ பார்க்கும் ஹீரோவும் டக்குன்னு உள்ள வந்து பார்க்க, ஹீரோயினுடைய கோட் வந்துட்டு கலைஞ்சிருக்கு. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய வந்துட்டு ஷர்ட் பட்டன் வேற பிஞ்சு கீழே கிடக்குது. சேர்மேன் உள்ள ஒரு கிளாஸ் வேற உடைச்சிருக்காங்க. அவர் செம்ம கோவத்துல நின்னுட்டு இருக்க, ஹீரோயினுமே பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்து நம்ம ஹீரோயினுடைய கோட் வந்துட்டு ஆக்சுவலி அந்த பட்டன் வந்துட்டு பிஞ்சு போச்சு இல்லையா, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பேப்பருக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாட்டுவாங்க தெரியுமா, அந்த கிளிப்பை நம்ம ஹீரோயினுடைய ஷர்ட்ல மாட்டி விட ஹீரோயின் மட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸோடைய ரிப்போர்ட்டை நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஃபைலை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ரெண்டு பேருடைய கையும் டச் ஆயிடுது. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் நேற்று நம்ம ஹீரோ அந்த கிளிப்பு மாட்டி விட்டான் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஹீரோயின் ஹீரோடைய தலையிலே மாட்டி விட நம்ம ஹீரோக்கு வெக்கமே வந்துடுது. இந்த சீன்ல சமைக்கி விட்டா நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த கிளிப்பை தலையில இருந்து எடுத்து பத்திரமா அவனுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா டெஸ்க்ல மாட்டி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. அகைன் ஒரு மெயில் வருது. மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அஃபேர்ல இருக்க அவங்க கூட வந்துட்டு ஆஃபீஸ்ல ஏதோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு போட்டோ, அதுவும் இல்லாம இந்த தடவை போட்டோவோட வந்திருக்கு. ஆனா அந்த போட்டோல ஹீரோயினோட ஃபேஸ் தான் தெரியுது, அந்த ஆள் யாருன்னு தெரியல. இதை நினைச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு குழப்பத்திலே இருக்க, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இன்னைக்கு வந்துட்டு ஆர்ட் கிளாஸ்ல இன்னைக்கு ஒரு நார்மல் மாடலா இருக்க போறேன், யாரு வேணாலும் வந்து டிரா பண்ணலாம், நீ வரியான்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி யாரோ ஒரு பர்சனை கட்டி பிடிச்சிட்டு இருந்தனால ஹீரோக்கு ஜெலஸ் ஆகி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து போயிடுறான். ஹீரோ ஏன் கோவத்துல இருக்கான்றது ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியல. இப்ப நம்ம ஹீரோ எப்பயுமே ஹீரோயின் போவாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு நான் அவங்கள பழி வாங்கணும் தான் நினைச்சேன், இப்ப ஆதாரமா என்கிட்ட ஒரு போட்டோவே இருக்கு, ஆனா என்னமோ தெரியல எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திட்டு இருக்குன்னு சொல்ல, மனசு உறுத்திட்டு இருக்கா, ஏன் அந்த பொண்ணை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டு நீ அந்த இடத்துல உட்காந்துக்கலாம்லன்னு சொல்ல, நான் அப்படிதான் நினைச்சேன், ஆனா இப்ப என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா இதுக்கு காரணம் ஹீரோயினுடைய வந்துட்டு லவ்ல நம்ம ஹீரோ விழுந்துட்டான் போல இருக்கு. இப்ப அதே கோவத்துல ஹீரோ வந்துட்டு 2-3 பீரை வந்துட்டு உள்ள போட்டுட்டு செம்ம கோவத்துல வந்துட்டு ஆர்ட் கிளாஸ்க்கு வர, ஹீரோயின் ஒரு நார்மலான மாடல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோயினை பார்த்து டிரா பண்றாங்க. அங்க இருக்கிற ரூல்ஸ் என்னன்னா லாஸ்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு போற வரைக்குமே ஹீரோயின் மாடல்ல இருந்து எந்திரிக்க கூடாது போல இருக்கு. எல்லாருமே அங்க இருந்து ஹீரோயினை டிரா பண்ணிட்டு போயிடுறாங்க. பெருசா ஒண்ணும் நல்லா இல்ல. இப்ப லாஸ்டா ஹீரோ தான் இருக்கான். ஹீரோவும் டிரா பண்ணி முடிக்க ஹீரோயின் போயிட்டு என்னதான் இவன் டிரா பண்ணிருக்கான்னு பாப்போமேன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்க, அவ்வளவு தத்ரூபமா நம்ம ஹீரோயினை வரைஞ்சு வச்சிருக்கான். ஹீரோயினே ஷாக் ஆயிடுறாங்க, இவனோட மனசுல நம்ம இவ்வளவு அழகா தெரியறோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, அங்க போதையில இருந்த நம்ம ஹீரோ எந்திரிச்சு டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் தடுப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோயினுமே சேர்ந்து நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற பொருள்லாம் கீழே விழுந்துடுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஷர்ட் பட்டன் அவுத்துக்கிட்டு பக்கத்துலக்கு வர மாதிரியே காமிச்சு அப்படியே இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. அப்புறமா என்ன நடக்குதுன்றது நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை பை, see you.